தான் தம்பியை கூப்பிட்டுருந்தேன். ஸோ கடந்த இந்த 7 வருஷ ஜேர்னியில் எனக்கு தெரிஞ்சு நிறைய பேர் இருக்காங்க போஸ்டிங்கில். போலீஸ் டிபார்ட்மெண்ட் யூஸ் ஆகும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்தில் மட்டும்தான் கொண்டு வந்திருக்கோம். ஸோ தம்பி பார்த்தீங்கன்னா இப்போ ஆல்ரெடி எல்லாமே சொன்னேன் தம்பியை பற்றி. என்னால் முடிஞ்ச ஒரு சின்ன கிஃப்ட்டு. கிளியர் பண்ணுறவங்க ஒரு வருஷத்துக்குள்ள அதிகபட்சம் கவர்மெண்ட்டால் கால்ஃபர் பண்ணப்படுற எக்ஸாம்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு அதிகபட்சம் குரூப் 4 தான் அதிகமாக 10,000 வரும். மற்ற எல்லா வேகன்சியும் டபுள்லேயே. ஏன் அளவுக்கு ஃப்ரீயாக யாரும் இருக்காங்களா அப்படின்னு கேட்டால் இல்லை. இந்த நமக்கு கன்வீனியன்ட் டைமு நம்மளால் ஜெயிக்க முடியும் அப்படின்றத மட்டும் நம்பிக்கையாக வச்சு கரெக்டாக ட்ராவல் பண்ணுறீங்களோ அப்போ தான் ஜெயிக்க முடியும். ஹாய், குட் மார்னிங்மா. குட் மார்னிங் ஆல். ஸோ இப்போ இந்த வீடியோ இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற காணொலி எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எல்லாருமே இப்போ குரூப் 4 ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. குரூப் 4 ஸ்டார்ட் பண்ணதுலேருந்து எக்ஸாம் வந்ததுக்கு அப்புறம் இருக்கக்கூடிய பதட்டம் அப்படிங்கிறது நான் ரியலாகவே நிறைய பேரை பார்க்குறேன். ஏன்னா இப்போ நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் மத்தியில் குரூப் 4க்கு முன்னாடி படித்த விதம் வேற. ஸோ இப்போ படிச்சுக்கிட்டு இருக்கிறப்போ நிறைய பதட்டங்கள், நிறைய கொஸ்டின்ஸ் வருது. ஸோ இதெல்லாமே பார்த்தீங்கன்னா எப்போ நீங்கள் மனதை ஒருநிலைப்படுத்தி நம்மளால ஜெயிக்க முடியும் அப்படின்றத மட்டும் நம்பிக்கையாக வச்சு கரெக்டாக ட்ராவல் பண்ணுறீங்களோ அப்போ தான் ஜெயிக்க முடியும். ஸோ இதுக்கு கேப்பில் எந்த ஒரு கொஸ்டின் மார்க்குமே இருக்கக்கூடாது. நம்ம எந்த சப்ஜெக்ட் எடுத்தாலும் ஒரு கிளாரிட்டி. ஸோ அதுக்கப்புறம் படிக்க ஆரம்பிக்கணும். ஸோ மேத்தமெட்டிக்ஸை பொறுத்தவரை நிறைய பேர் டவுட் கேட்டீங்க. அதுக்கான நம்ம சேனல் போய்கிட்டு இருக்கு. ஸோ இந்த வீடியோவில் நான் நார்மலாக பார்த்தீங்கன்னா எல்லா வீடியோக்குமான ஒரு அவுட்லைன் உங்களுக்கு கொடுத்துக்கிட்டு இருக்கேன். ஸோ இது நிறைய ஸ்டூடெண்ட்ஸுக்கு சாட்டிஸ்ஃபைடாக இருக்கு. இருந்தாலுமே சில கொஸ்டின் மார்க். இப்போ உங்களுக்கு முன்னோடியா இருக்கிறவங்க, இப்போ நீங்க அடுத்து பாஸ் பண்ணி என்ன ஜாப் போகணும்னு நினைக்கிறீங்க? குரூப் 4 எடுத்தீங்கன்னா உங்களோட டார்கெட் கண்டிப்பா என்ன இருக்கும்னா VAO, வில்லேஜ் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆஃபீஸர். ஸோ எப்படி ஒரு டிஸ்ட்ரிக்ட்டுக்கு கலெக்டர் முக்கியமோ அதே மாதிரி ஒரு வில்லேஜுக்கு ஒரு கலெக்டர் போஸ்ட்னே சொல்லலாம் அதை. ஸோ அந்த அளவுக்கு VAO போஸ்ட் மேல அவ்வளோ ஆசைகள் இருக்கு எல்லாருக்குமே. பட் அதுக்காக நிறைய பேர் ட்ரை பண்றீங்க. பட் அந்த இடத்துல என்னுடைய முன்னாள் மாணவர், சரிங்களா, முன்னாள் மாணவர் தம்பின்னு சொல்லலாம். ஸோ ஒரு க்ளோஸா இருக்கக்கூடிய ஒரு பர்சன் அவர். ஸோ இப்போ லாஸ்ட் அட்டெம்ப்ட் பார்த்தீங்க அப்படின்னா தம்பி படிக்க ஆரம்பிச்சாரு. அதுக்கு முன்னாடி இருந்தே ஸ்டார்ட் பண்ணாரு. கோவிட்னால கொஞ்சம் எக்ஸாம்ஸ் வேற வரல கேப்ல. ஸோ அந்த டைம்லாம் ஓவர் கம் பண்ணி, ஏன்னா நீங்க ஸ்ட்ரகிள்னு சொல்றப்போ இந்த மாதிரி நிறைய ஸ்ட்ரகிளை பார்த்து இப்போ லாஸ்டா VAO ஆயிருக்காரு. ஸ்டேட் லெவல்ல பார்த்தீங்க அப்படின்னா 51வது ரேங்க், சரிங்களா, VAO இருக்காரு. ஸோ கம்யூனல் ரேங்க்ல 19th ரேங்க். ஸோ இவர் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா கால் ஃபார் எக்ஸாம் எழுதி தம்பி போஸ்டிங், அதாவது கவுன்சிலிங் முடிஞ்சு போஸ்டிங் வாங்க வந்திருந்த போய் பார்த்தீங்கன்னா நம்மளை மீட் பண்ணியிருந்தாரு. ஸோ மீட் பண்ணப்போ இந்த ஃபோட்டோஸ் மட்டும் நம்ம எடுத்து போட்டிருந்தோம். ஸோ இப்போ எதுக்காக இதை நான் சொல்கிறேன் அப்படின்னா, இப்போ எக்ஸாம்பிள் நிறைய பேர் சொல்கிறாங்க கைடன்ஸு. ஸோ எந்த அட்டெம்ப்டில் கிளியர் பண்ணாங்க, எந்த போஸ்டிங்கில் போனாங்க, 2 விஷயம் ரொம்ப ரொம்ப முக்கியம். அதே மாதிரி அந்த லாஸ்ட் அப்டேட் அப்படிங்கிறது யார்கிட்ட இருக்கும் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். ஏன்னா இப்போ லாஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா யூனிட் 8 புதுசாக ஆட் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ தம்பி உங்களுக்கு எதுக்காக வந்திருக்காரு அப்படின்னா, இப்போ லாஸ்ட்டு ஒரு 4-5 வருஷமாக இவரோட ஸ்டடீஸ் எப்படி இருந்துச்சு, ஜர்னி படிக்கும்போது எந்த மாதிரிலாம் டீவியேட் ஆனார், அந்த டீவியேஷன்லேருந்து எப்படி படிப்புக்குள்ளே வந்தார். ஸோ இந்த குரூப் 4 எக்ஸாமை கிராக் பண்ணுறதுக்கு இது மட்டும் போதும் அப்படிங்கிற ஒரு ஐடியா இருக்கும் இல்லைங்களா. ஸோ இதை நான் என்ன தான் சொன்னாலுமே உங்களுக்கு முன்னோடியாக இருக்கிறவங்க, நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணுற ஜாப்பில் இருக்கிறவங்க சொல்லும்போது உங்களுக்கு இன்னும் ஒரு நல்ல ஐடியா கிளியராக கிடைக்கும், சரிங்களா. ஸோ இப்போ அதான் தம்பி சொல்ல போகிறாரு. ஸோ அன்றைக்கி மீட் பண்ண போய் பார்த்தீங்க அப்படின்னா டோட்டலாக டிஸ்கஸ் பண்ணோம், இந்த மாதிரி ஒரு வீடியோஸ் கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லி. பட் அன்றைக்கி பார்த்தீங்கன்னா யாருக்குமே இந்த கால் ஃபார் அப்படிங்கிறது வரல. ஸோ அப்படிங்கிறப்போ அன்றைக்கி கொடுத்துருந்தாலுமே சில பேருக்கு யூஸ் ஆகிருக்கும். ஸோ இன்றைக்கி இது வரைக்கும் எனக்கு கிட்டத்தட்ட ஒரு 500 பேருக்கு மேலே கேட்டீங்க. இல்லை, இவ்வளோ தூரம் கிளாஸஸ் நிறையா கொண்டு போய்கிட்டு இருக்கீங்க, நமக்கு ஒரு மோட்டிவேஷன் ஸ்பீச் மாதிரியோ இல்லை ஒரு ஜாப்பில் இருக்கவங்க இன்னும் பேசவே இல்லை சார், நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. ஸோ அதுக்காக தான் தம்பியை கூப்பிட்டுருந்தேன். ஸோ கடந்த இந்த 7 வருஷ ஜேர்னியில் எனக்கு தெரிஞ்சு நிறைய பேர் இருக்காங்க போஸ்டிங்கில். இப்போ போலீஸ் டிபார்ட்மெண்ட்டில் மட்டுமே நியர்பை 1000 மெம்பர்ஸ் இருக்காங்க நம்ம ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ இப்போது அவங்க எல்லாத்தையும் கூப்பிட்டு உங்கள் முன்னாடி ஷோ பண்ணுறதுன்றது பெரிய விஷயம் கிடையாது. பட் அந்த ஷோ பண்ணி ஒன்றும் ஆக போகிறதில்ல. இப்போது இந்த செஷனுமே பார்த்தீங்கன்னா, ஸோ இவர் VAO இருக்காருன்றதுக்காக வரல, VAO ஆகுறதுக்கு அவர் என்ன பண்ணார், எந்த மாதிரியான விஷயங்கள்லாம் சாட்டிஸ்ஃபை பண்ணார், ஸோ எப்படி படித்தார், என்னென்ன தப்பு பண்ணக்கூடாது, இந்த மாதிரி உங்களோட யூசேஜுக்காக மட்டும்தான் இந்த செஷன், சரிங்களா. அதனால் கொஞ்சம் டீட்டெயிலாக கவனிங்க. ஏதாவது டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா, இப்போ அவர் சொல்லும்போது ஒரு சில விஷயங்கள் ஒரு டவுட் வரலாம். இப்போ யூடியூப்னால டேரெக்டாக கேட்க முடியாது. உங்களோட டவுட்ஸை ஃபுல்லாகவே கீழே போஸ்ட் பண்ணுங்கள். ஸோ இப்போ இந்த வாரம் வீடியோ போடுறோம் அப்படின்னா கரெக்டாக ஒரு 1 வீக்கில் உங்களுக்கு ஒரு ஆடியோ மெசேஜாக சாரே உங்களுக்கு கொடுத்துருவாங்க, சரிங்களா. நீங்கள் என்னென்னலாம் டவுட் கேட்டிருக்கீங்க, அந்த டவுட்டை எப்படி ரெக்டிஃபை பண்ணலாம் அப்படிங்கிறது அவங்க பாயிண்ட் ஆஃப் வியூவில் ஒரு ஆடியோ மெசேஜ், ஒரு ஆடியோ கான்வர்சேஷனாக இப்போ நான் ஃபோனில் அவர்கிட்ட கான்டாக்ட் பண்ணி பேசி உங்களோட டவுட்ஸ்க்கு எல்லாமே ஆடியோ கிளாரிஃபிகேஷன் கொடுத்துட்றேன். ஸோ அந்த கிளாரிஃபிகேஷனே உங்களுக்கு நான் வீடியோவாக போஸ்ட் பண்ணுறேன். ஸோ முடிஞ்ச வரை அந்த 1 வீக்குள்ளே உங்களோட டவுட்ஸை ஃபுல்லாக கேளுங்க. டவுட் அப்படிங்கிறது ஓகே. சில பேர் பார்த்தீங்கன்னா மோட்டிவேஷன் நிறையா வேணும்னு நினைப்பீங்க. மோட்டிவேஷன் அப்படிங்கிறது என்னையை பொறுத்தவரை ஓப்பனாக சொல்லணும் அப்படின்னா, ஒன்றுமே தெரியாதவங்க, அது எந்த பாதையில் போக போகிறோன்னே தெரியல அப்படின்றவங்களுக்கு தான் மோட்டிவேஷன் வேணும். உங்களுக்கு நல்லாவே தெரியும், நம்ம இப்போ 10th முடிச்சிட்டோம், 12th முடிச்சிட்டோம், காலேஜ் முடிச்சிட்டோம். அந்த மாதிரி ஒவ்வொரு செஷன் போகிறப்போ நம்ம அடுத்து எங்கே போக போகிறோம் அப்படின்றதுக்கு ஒரு மோட்டிவேஷன், வழிகாட்டுதல் தேவை. ஆனால் இப்போ வந்திருக்க எல்லாருக்குமே உங்களுக்கு நல்லாவே தெரியும், நம்ம குரூப் 4 VAO ஏதோ ஒரு போஸ்டிங்காக படிக்க போகிறோம், கால் ஃபாரும் வந்துருச்சு. ஸோ அப்போ அதுக்கப்புறம் என்ன வழிகாட்டுதல் உங்களுக்கு வேணும், இந்த சப்ஜெக்டை எப்படி படிக்கணும் அப்படின்றது தெரிஞ்சால் போதும். ஸோ இந்த டைமில் உங்களுக்கு ஒரு மோட்டிவேட் பண்ணிக்கிட்டே ஒரு ஆள் இருக்கணும்னு நினச்சிங்க அப்படின்னா நீங்கள் வெற்றி அடைவதற்கான வாய்ப்புகள் குறைவு. அது பார்த்தீங்கன்னா நான்
ஓப்பனாகவே சொல்கிறேன். ஏன்னா சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா இது நெகட்டிவ்லாம் கிடையாது, இதுதான் ஓப்பன் ஸ்பீச். ஏன்னா நீங்கள் வந்து இந்த டைமில் உங்களுக்கு ஒரு மோட்டிவேஷன் வேணும் அப்படின்னு எதிர்பார்க்கவே கூடாது. கால்ஃபாரே இல்லை, இன்னும் ஒரு வருஷத்தில் கால்ஃபார் வருமானு எதிர்பார்ப்பாங்கல்ல, அப்போ நம்ம யோசிக்கலாம் நமக்கு ஒரு மோட்டிவேஷன் வேணும், நம்ம எந்த ட்ராக்கில் போகணும்னு தெரியல, ட்ராக்கில் கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லி. ஆனால் எல்லாமே உங்களுக்கு தெரியும். இப்போ நீங்கள் எப்படி படிக்கணுன்றது மட்டும்தான் உங்களுக்கு வேணும். இதுக்கப்புறம் காலையில் எந்திரிச்சிங்களா ஒரு 5 நிமிஷம் மோட்டிவேஷனுக்காக ஸ்பெண்ட் பண்ணலாம். ஸோ அதை விட்டுட்டு எனக்கு மோட்டிவேஷன் மட்டுமே வேணும்னு நினச்சிங்கன்னா இந்த அட்டெம்ப்ட், இந்த வரக்கூடிய குரூப் 4ல் உங்களுக்கான வேலை அப்படிங்கிறது என்னை பொறுத்தவரை கொஸ்டின் மார்க். இதுக்கப்புறம் மோட்டிவேஷனை விட்டுருங்க. நமக்கு என்ன ட்ராக்குன்னு தெரியும். ஸோ நம்ம போக போகிற பாதையில் என்ன தப்பு பண்ணக்கூடாது. ஏன்னா நீ என்ன தான் எக்ஸாம்ஸ் படித்து எழுதினாலுமே 200 கொஸ்டினுக்கு மேலே எக்ஸாம் கிடையாது. யாராவது 201 கொஸ்டின் அட்டன் பண்ண முடியுமா? முடியாது. அப்போ 200 கொஸ்டின் அப்படிங்கிறது ஸ்டாண்டர்ட், அதை நம்ம எதுவும் பண்ண முடியாது. பட் அந்த 200 கொஸ்டினில் ஒரு 30 கொஸ்டின் தப்பு பண்ணவங்க கூட இப்போ போஸ்டிங்கில் இருப்பாங்க. அதுவே 35 கொஸ்டின் தப்பு பண்ணவங்களுக்கு போஸ்டிங் கிடச்சிருக்காது. ஸோ அப்போ அதிகமாக தப்பு பண்ண போஸ்டிங் அப்படிங்கிறது உங்களுக்கு உறுதி இல்லாமல் போயிடுது. ஸோ அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா, உங்களுக்கு போஸ்டிங் கன்ஃபார்ம் ஆகணும்னா உங்கள் தப்பை குறைக்கணும். அதை முதல் புரிஞ்சுக்கோங்க. அந்த தப்பை குறைக்கிறதுக்கு என்னெல்லாம் வழிகள் அப்படிங்கிறத சார் உங்களுக்கு சொல்லுவாங்க. சரிங்களா? கண்டினியூ பண்ணுங்கள். சார்கிட்ட எல்லாம் டீட்டெயில்ஸ் கேளுங்க. தேங்க்யூ சார். தேங்க்யூ. தம்பி வந்து நமக்காக வந்திருக்காங்க. ஸோ கண்டிப்பாக இந்த மீட்டிங் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ் ஆகும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்தில் மட்டும்தான் கொண்டு வந்திருக்கோம். ஸோ தம்பி வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஆல்ரெடி எல்லாமே சொன்னேன் தம்பியை பற்றி. என்னால் முடிஞ்ச ஒரு சின்ன கிஃப்ட்டு. தேங்க்யூ. ஸோ கண்டிப்பாக கிஃப்ட் வந்து வேற ஒன்றும் இல்லை, புக்ஸ் தான் இருக்கும். ஏன் அப்படின்னா இதுக்கப்புறம் எனக்கு தெரிஞ்சு தம்பியோட தேடல் வந்து பெரிய சொத்தாவோ காசாவோ தெரியல, புத்தகமாக மட்டும்தான் இருக்கும் நம்புறேன். ஏன்னா அடுத்து குரூப் 1 இந்த மாதிரி பெரிய லெவலில் போகணும் அப்படின்னு எய்ம் பண்ணுறாரு. ஸோ நம்ம கூட சேர்ந்து ஒரு சில சோசியல் சர்வீஸ்லையுமே தம்பி இப்போ இன்வால்வ் ஆகியிருக்காங்க. சரி, ஓகே. அவங்களோட ஃபீட்பேக்ஸ், அதாவது அவங்க எப்படி படிச்சாங்க அப்படிங்கிற ஒரு சில விஷயங்களும் கூட ஷேர் பண்ணுவாங்க, பாருங்க. அதுக்கப்புறம் டவுட்ஸ் இருந்தால் மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்க. சார் சொன்ன விஷயம் உங்களுக்கு யூஸ் ஆகுது அப்படின்னாலும் கீழே ஒரு சின்ன கமெண்ட் பண்ணுங்க. ஏன்னா உங்களுக்கு இவ்வளவு தூரம் வந்து இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா லீவ் போட்டு வந்திருக்காங்க நமக்காக, ஸ்டூடெண்ட்ஸ் ஒரு இன்ட்ராக்ட் பண்ணணும்னு சொன்னதுனால. ஸோ அப்போ அவங்க வந்து உங்களுக்கு பண்ணக்கூடிய விஷயங்களை கொஞ்சம் யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ அதில் உங்களுக்கு யார் டவுட்ஸ் இருந்தாலும் கீழே கேளுங்க. யூஸ்ஃபுல்லாக இருந்தால் உங்களோட ஃபீட்பேக் எந்த அளவுக்கு சொன்னாங்க, இது எனக்கு லைஃப்ல மாத்துச்சு அப்படின்றத கீழே பதிவு பண்ணுங்க. அதெல்லாம் நீங்க யோசிக்கவே வேணாம். ஏன்னா நமக்காக ஒருத்தவங்க வந்து இவ்வளவு தூரம் ஸ்பெண்ட் பண்றப்போ அவங்களுக்காக நீங்க பண்ண வேண்டிய விஷயம் பெருசா எதுவும் கிடையாது. நீங்க சொல்றது எனக்கு யூஸ்ஃபுல்லா இருந்தா யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு, இல்லை எனக்கு இந்த டவுட் இருக்கு, எதனாலும் கேளுங்க, கண்டிப்பா கிளாரிஃபை பண்ணுவாங்க. ஓகே சார், தேங்க்யூ சார். ஹாய் எவ்ரிவன், எல்லாருக்கும் வணக்கம். என் பேர் ஜெயபிரகாஷ். நான் லாஸ்ட் குரூப் 4ல் கிளியர் பண்ணி எங்கள் அரியலூர் டிஸ்ட்ரிக்டில் விஓவாக இருக்கேன். சரி, இப்போ நான் எதுக்காக இந்த வீடியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் இப்படி கிளியர் பண்ணேன் அப்படிங்கிறத சொல்கிறதுக்கு இல்லை, நீங்கள் எப்படி கிளியர் பண்ணணும் அப்படிங்கிறத சொல்கிறதுக்காக தான் இந்த வீடியோவுக்கு வந்திருக்கேன். நான் என்ன ரேங்க் எடுத்த இந்த குரூப் 4ல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லாஸ்ட் 2022 நடந்த குரூப் 4ல் 181 கொஸ்டின்ஸ் அட்டன் பண்ணி ஓவரால் ரேங்க் 51, கம்யூனல் ரேங்க் 19 எடுத்திருந்தேன். இப்போ அரியலூர்ல விஓவை ஜாயின் பண்ணி இப்போ இந்த மந்தோட சேர்த்து 5வது மாசம் ஆகுது. நான் ஜாயின் பண்ணி 5 மாசம் ஆகுது. சரி, ஓகே. இந்த 5 மாசம் ஜாயின் பண்றதுக்கு எனக்கு ஓகே 5 மாசம் ஆகுச்சு. இந்த வேலையை நான் கிடைக்கிறதுக்கு எனக்கு எத்தனை வருஷம் ஆச்சு அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் நான் எங்க இருந்து ஸ்டார்ட் பண்ணேன் அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா, 2018 காலேஜ் முடிச்ச உடனே என்ன பண்றதுன்னு தெரிஞ்சாம யோசிக்கும் போது அப்பாவோட வற்புறுத்தல் தான், இந்த ஃபீல்டுங்கிறது அப்பாவோட வற்புறுத்தல் தான். உள்ள வந்தோம். உள்ள வரும்போதே ஒரு வித பிடிக்காத மனநிலையோட தான் உள்ள வந்தோம். அடுத்து ஒரு வருஷம் போச்சு. சும்மா எப்படி காலேஜுக்கு எப்படி போனோமோ அதே ஒரு மனநிலையோடயே இந்த டிஎன்பிஎஸ்சியை நான் அணுகினேன். குரூப் 2 அப்போ 2019 ஒரு குரூப் 2 வந்தது. அந்த குரூப் 2ல ஜஸ்ட் ப்ரிலிம்ஸ் எழுதி எப்படி நம்ம செமஸ்டர் எக்ஸாம் எழுதணும்னு ஊருக்கு போயிட்டு ஜாலியாக என்ஜாய் பண்ணுவோமோ அதே மாதிரி எக்ஸாமை முடிச்சுட்டு வீட்டுக்கு போய் ஒரு 4 மாசம் நான் பட்ட ஏம்போக்கில் இருந்தேன். மறுபடியும் அப்பா வந்து இந்த 4 மாசம் என்ன இப்படி சுத்திட்டு இருக்க, படிக்க மாட்டியா அப்படின்னு திரும்ப திட்டி என்னை அனுப்புனதும் மறுபடியும் வந்து படிக்க ஸ்டார்ட் பண்ணேன். திரும்ப ஸ்டார்ட் பண்ணி கொஞ்ச நாள் போச்சு. நான் ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிச்சதுலேருந்து ஒரு வருஷம் ஆயிடுச்சு. எனக்கு அதுக்கப்புறம் தான் வாழ்க்கையை பற்றிய பயம் எனக்கா உருவாச்சு. 2018 ஆரம்பிச்சவன் 2019 எனக்கு தானாவே ஒரு பயம் உருவாச்சு. என்னடா ஒரு வருஷம் வேஸ்ட் பண்ணிட்டோமே அப்படிங்கிற மாதிரி. ஸோ அதுக்கப்புறம் 2019 குரூப் 4 ஒன்று வந்து தெரியுங்களா, செப்டம்பர் மாதம் வந்ததுன்னு நினைக்கிறேன். அந்த குரூப் 4ல ஒரு மாதத்துக்கு முன்னாடி எனக்கு ரொம்ப பயம் வந்து நம்ம படிக்கணும், இனிமேல் படிச்சாகணும் அப்படிங்கிறதுல ட்ரெயினாக கொஞ்சம் நல்ல எஃபர்ட் ரொம்ப அதிகமாகவே போட்டேன். அந்த எஃபர்ட் போட்டப்போ எனக்கு என்ன மார்க் கிடைச்சிது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 160 கிடைச்சிது. 160 அப்போ எந்த போஸ்ட் எந்த மார்க்கு கிடைச்சிது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 167 கிடைச்சிது. ஒரு 7 மார்க் டிஃபரன்ஸில் நமக்கு போஸ்டிங் இல்லை அப்படின்றத நினைக்கும் போது எனக்கு ரொம்பவே மன உளைச்சல் ஆயிடுச்சு. சரி, இதுக்கப்புறம் நம்ம எப்போவுமே டைம் வேஸ்ட் பண்ணக்கூடாதுன்ற ஒரு ஃபோக்கஸ்லேயே எல்லாருக்குமே அந்த ஒரு தோல்வி வரும்போது நம்ம அந்த நேரத்தில் ஒரு கொதிச்சு எழுவும் பார்த்தீங்களா, அதே மாதிரி எனக்கும் அந்த எழுச்சி இருந்தது. அதே மாதிரியே எழுத்து பேசுனேன், ஆனால் படிக்க ஆரம்பித்தேன். ஆனால் அது அந்த கொஞ்ச நாள்லேயே அதுக்குள்ளே டைல்யூட் ஆகினேன். திரும்ப டைல்யூட் ஆகி மறுபடியும் கொஞ்சம் பேக்கப் போக போகிற நேரத்தில் நமக்கு இப்போ பார்த்தீங்களா கோவிட் எல்லாருக்குமே தெரிஞ்சது தான். கோவிட் வந்தது. அந்த கோவிட்லேருந்து
என்னென்னலாம் கற்றுக்கிட்டோம், என்னென்னலாம் படித்தோங்கிறத எல்லாருக்குமே அது ஒரு கஷ்டமான காலம். படிக்கிற எல்லாருக்குமே இந்த கோவிட்டுங்கிறது ரொம்ப கஷ்டமான காலம். ஏன் அது கஷ்டமான காலம்னா, நமக்கு படிக்கிறதுக்கான டைம் இருந்தது, ஆனால் எக்ஸாம் கிடையாது. எல்லாருமே படித்து ரெடியாக இருந்திருப்போம் எக்ஸாமுக்கு, ஆனால் நமக்கு எக்ஸாம் வரவே கிடையாது. அப்படிதானே? 2 வருஷமா நம்ம எந்த எக்ஸாமுமே அட்டன் பண்ணியிருக்க மாட்டோம். அந்த மாதிரி நானே அந்த 2 வருஷமா எந்த எக்ஸாமும் அட்டன் பண்ணல. இருக்கிற டைமை ஃபுல்லாக புக்கோடையே ஸ்பெண்ட் பண்ணேன். அந்த டைமில் தான் நான் வந்து ஃபர்ஸ்ட் டைமாக இந்த கோவிட் டைமில் சாரோட ரயில்வேயோட கிளாஸஸ் ஆன்லைனில் அப்போ ஃப்ரீயாக கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க. கோவிட் டைமில் ஃபர்ஸ்ட்டாக சார் லஞ்ச் ஆகிட்டு எல்லாருக்குமே ஃப்ரீ கிளாஸஸ்னு எல்லா கிராமப்புற மாணவர் கொடுத்துட்டு இருந்தாங்க. சரி, அந்த டைமில் சரி நம்ம ரயில்வே தானே இருக்குது, டிஎன்பிசி எந்த கால்ஃபரும் பண்ணலை, ஸோ ரயில்வே வேணா ட்ரை பண்ணி பார்ப்போம். புது சிஸ்டம் தான். டிஎன்பிசி படித்தவங்களுக்கு ரயில்வே சிஸ்டம்ங்கிறது புதுசு, எல்லாரும் தோன்றது. ஆனால் உள்ளே போய் பார்த்ததுக்கு அப்புறம் தான் தெரியுது அங்கேயும் இங்கேயும் பெரிய வித்தியாசம்லாம் இல்லை. இங்கே நம்ம என்ன படிக்கிறோமோ அதுதான் இங்கேயும் இருக்குது. ஜிஎஸ் எல்லாமே அங்கேயும் அதான் இருக்குது. மேக்ஸ் மட்டும் கொஞ்சம் அட்வான்ஸாக இருக்கும், அது ரொம்ப ரொம்ப ஈஸி. அதை ஃபியூச்சரில் நான் ஈஸியாகவே கற்றுக்கிட்டேன். ஒரு 2 மாதம் நல்லா அந்த மேக்ஸை நல்லா கற்றுக்கிட்டேன். அப்படியே போச்சு. ஆர்ஆர்பி எக்ஸாம் அட்டன் பண்ணேன். என்டிபிசியில் ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் கிளியர் பண்ணேன். அடுத்து செகண்ட் ஸ்டேஜ் ப்ரிப்பேர் பண்ணேன். அதே மாதிரி குரூப் டியில் ஆர்ஆர்பி குரூப் டிலையும் கிளியர் பண்ணேன். ஆனால் ஃபிசிக்கல் அதில் இருக்குன்றதுனால ஒருவேளை நான் வந்து ஸ்பெக்ஸ் போடுற பழக்கம் இருக்குது, எனக்கு ஐ பவர் கம்மி. அந்த போஸ்ட்டு கிடைக்குமா கிடைக்காதான்றதுனால என்னால் ஆர்ஆர்பிக்கு வந்து ஃபுல் ஃபோக்கஸ்டாக படிக்க முடியல. ஒருவேளை படிச்சிருந்தேன்னா அந்த எக்ஸாமுக்கு அந்த இதெல்லாம் கொஞ்சம் யோசிக்காம கரெக்டாக போயிருந்தேன்னா ஒருவேளை இன்னுமே எப்பயோ ஜாய்வுக்கு போயிருப்பேன். அதுக்கப்புறம் மறுபடியும் டிஎன்பிசி கோவிட் முடிச்சதுக்கப்புறம் டிஎன்பிசி புதுசாக சிலபஸ் 2 தடவை மாற்றினாங்க. குரூப் 4க்கு மெயின்ஸ் இருக்குன்னு சொன்னாங்க, அப்புறம் மறுபடியும் இல்லைன்னு சொல்லி மாற்றினாங்க. குரூப் 2க்கு வந்து ப்ரிலிம்ஸுக்கு 200 கொஸ்டினுமே ஜிஎஸ்ன்னு சொல்லி சொன்னாங்க. அதுக்கப்புறம் 100 தான் ஜிஎஸ் தமிழ்னு சொன்னாங்க. இந்த மாதிரி சிலபஸ் டிஎன்பிசியை மாற்றி மாற்றி அமைச்சிக்கிட்டு இருந்தாங்க. அது படிக்கிற எல்லாருக்குமே அது ஒரு கஷ்டமான காலம் தான். ஏன்னா நமக்கு தெளிவான சிலபஸ் கொடுக்கும்போதே நம்மளால என்ன வழியில் போகிறதுங்கிறது ஒரு குழப்பமாக இருக்கும். டிஎன்பிஎஸ்சியே மாற்றி மாற்றி சொல்லும்போது அந்த டைமில் படித்த எல்லாருக்குமே அது ஒரு ரொம்ப கஷ்டம். அந்த கஷ்டத்தை நாங்களும் எல்லாருமே தாங்கி தான் வந்திருந்தோம். அதுக்கப்புறம் சிலபஸ் முடித்தோம். அடுத்து குரூப் டூ ப்ரிலிம்ஸ் ஃபஸ்ட்டு 2022 மார்ச் மாதம் ஃபஸ்ட்டு குரூப் 2 ப்ரிலிம்ஸ் வந்தது. எழுதணும். 160 கொஸ்டின் போட்டிருந்தேன். எழுதும் போதே கண்டிப்பாக நம்ம ப்ரிலிம்ஸ் கிளியர் பண்ணிடுவோம், மெயின்ஸுக்கு தான் அடுத்து படிக்கணும் அப்படிங்கிறது ஒரு ஃபஸ்ட்டு சக்ஸஸாக குரூப் 2 ப்ரிலிம்ஸ் கிடைச்சிது. அதுக்கடுத்து ஒரு 4 மாதம் கழிச்சு குரூப் 4 எக்ஸாம் கிடைச்சிது. ஜூலை மாதம் 2022 ஜூலை 24 எக்ஸாம் எழுதணும். குரூப் 4 எக்ஸாம் ஹால் உள்ள போன உடனே எனக்கு ஃபஸ்ட்டு வந்த கான்ஃபிடென்ட் மேக்ஸ் கொஸ்டினை வந்து வாங்கின உடனே எல்லாருமே எல்லா பேஜும் கரெக்டாக பிரிண்ட் ஆயிருக்கான்னு திருப்ப சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி திருப்பும் போது என் கண்ணு ஃபஸ்ட்டு மேக்ஸை தான் தேடும். ஏன்னா எனக்கு மேக்ஸில் கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் அதிகம்னே வச்சுக்கோங்களேன். ஃபஸ்ட்டு மேக்ஸை தான் கண்ணு தேடிச்சு. 25 கொஸ்டினை நான் வேகமாக அந்த பார்க்கும்போதே எனக்கு கிளியர் அவுட் ஆயிடுச்சு அங்கேயே. இந்த 25 கொஸ்டினில் தமிழ்நாட்டில் பல லட்சம் பேர்த்த நம்ம ஓவர் கம் பண்ணிடலாம். ஏன்னா இந்த மேக்ஸை இந்த மாதிரி கான்செப்ட்ல நிறைய பேர் பார்த்துருக்க மாட்டாங்க, அதுக்கான எஃபர்ட் போட்டிருக்க மாட்டாங்க. இதுதானே ரியாலிட்டி. நம்ம என்னதான் நிறைய பேருக்கு அதுக்கான ஹார்ட் ஒர்க் பண்ணியிருந்தாலும் போன குரூப் 4ல வந்த மெத்தடுக்கு எல்லாருமே ப்ரிப்பேர் ஆயிருப்பாங்கன்னு கேட்டால் அது கொஞ்சம் கஷ்டம் தான். அந்த மேக்ஸை நான் பார்த்த உடனே நமக்கான ஜாப் உறுதிடான்னு சொல்லி ஃபர்ஸ்ட் 15 நிமிஷத்துலேயே நான் முடிவு பண்ணிட்டேன். எனக்கு நான் கண்டிப்பாக பாஸ் பண்ண போறேங்கிறது முத நாளே எனக்கு தெரியும். எப்படி தெரியும்னா, முத நாளே வீட்டில் ஃபோன் பண்ணி, அம்மா நான் எக்ஸாம் நாளைக்கு முடிச்சுட்டு வருவேன், மதிய சாப்பாடு வீட்டுக்கு மட்டன் எடுத்து வச்சிருங்க, நல்லா சமைச்சு வச்சிருங்க, முடிச்சுட்டு வந்தோடனே நேராக நல்லா ஃபுல்லாக சாப்பிட்டு நான் தூங்கணும் அப்படின்னு சொல்லி முத நாளே பிளான் பண்ணிட்டேன். அம்மாவும் எடுத்து வீட்டில் சமைச்சுலாம் வச்சுட்டாங்க. எக்ஸாம் எழுதினேன், சந்தோஷமா ஹாலை விட்டு நிம்மதியாக வெளியே வந்தேன். எனக்கு ஹால் உள்ளே கன்ஃபார்மாக தெரியும் 170 கொஸ்டின் நம்ம கன்ஃபார்ம் 170க்கு மேலே சாலிடாக போட்டிருப்போம். எந்த ஒரு சின்ன டவுட்டு கூட கிடையாது. அந்த அளவு தெளிவாக பிளான் பண்ணியிருந்தேன். முடித்தோம். எக்ஸாம் ஹாலை விட்டு தாராளமாக வெளியே போனேன். சாப்பிட்டு நல்லா ரெஸ்ட் எடுத்தேன். அடுத்த நாள் ப்ரைவேட் இன்ஸ்டியூட் கீ எல்லாம் வரும், செக் பண்ணி பார்த்தேன். 178 79 அந்த அப்ராக்சிமேட் +or-3 2 அந்த ரேஞ்சில் வந்தது. ஃபைனல் ரிசல்ட்டில் 181 வந்தது. இதுதான் அந்த குரூப் 4 எக்ஸாமை நான் எப்படி கடந்து படித்து வெளியே வந்தேன் அப்படிங்கிற மாதிரி. சரி, ஓகே. இப்போது இது எக்ஸாம் கிளியர் பண்ணுறவங்க ஒரு வருஷத்துக்குள்ள அதிகபட்சம் கவர்மெண்ட்டால் கால்ஃபர் பண்ணப்படுற எக்ஸாம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அதிகபட்சம் குரூப் 4ல தான் அதிகமாக 10,000 வரும். மற்ற எல்லா வேகன்சியும் டபுள் டிஜிட்டில் இருக்கும், இல்லாட்டி ட்ரிபிள் டிஜிட்டில் ஒரு 300 400 இந்த மாதிரி எக்ஸாம்ஸ் இருக்கும். டோட்டலாக கவர்மெண்ட் எவ்வளோ கால்ஃபர் பண்ணணும்னா ஒரு 20,000 போஸ்ட், 20,000லேருந்து ஒரு 30,000க்குள்ளே தான் ஒரு வருஷத்தில் ஒரு கவர்மெண்ட்டால் ஃபில் பண்ணப்படும். ஆனால் உங்களுக்கே தெரியும் எத்தனை லட்சம் அப்ளிகேஷன்ஸ் வருதுன்னு. அப்போ ஒவ்வொரு லைப்ரரியும் ஒவ்வொரு மாவட்டத்துக்குள்ளேயும் எத்தனையோ பல கணக்கான இன்ஸ்டியூட் இருக்குது, எத்தனையோ லைப்ரரிஸ் இருக்குது. எல்லா இடத்துலையுமே எத்தனையோ பேர் படிக்கிறாங்க. உங்களுக்கு தெரிஞ்ச சர்க்கிளில் இவ்வளோ பேர் படித்தாலும் அவங்களுக்குள்ள எல்லாருமே ஏதோ ஒரு மிஸ்டேக் பண்ணுறதுனால தானே இத்தனை வருஷம் அங்கேயே பின்தங்கி இருக்காங்க. அது என்னென்ன மிஸ்டேக், நான் படித்த நானே எதனால் இந்த 4 வருஷம் தள்ளி போச்சு என்னோட வெற்றியே அப்படின்றத நான் யோசிக்கும்போது
ஃபஸ்ட்டு அந்த வருஷம் எவ்வளோ ஜாலியாக இருந்தோம், அடுத்த வருஷம் நமக்கான காலங்கள் எப்போ போகுன்றதே தெரியாது. அடுத்த வருஷம் நம்ம எக்ஸாமுக்கு ரெடி ஆகும்னு நினைக்கிற நேரத்தில் கோவிடு. சரி, கோவிடை ஓவர் கம் பண்ணி வந்தால் சிலபஸ் சேஞ்சை ஓவர் கம் பண்ணி வந்தால் டிஎன்பிஎஸ்சி ஒரு கால்ஃபர் பண்ணி ஃபைனல் போஸ்டிங் கொடுக்கறதுக்கே 2 வருஷம் பண்ணிடுறாங்க. இந்த 2 வருஷம் இதெல்லாம் நீங்கள் யோசிச்சு பார்க்கும்போது, நீங்கள் ஒருத்தர் 21 ஏஜில் நீங்கள் உள்ளே வரீங்க, நமக்கு சின்ன வயசு தான் நினச்சி நீங்கள் அசால்ட்டாக படிக்கிறவங்க நிறைய பேர் இருக்காங்க. நானும் அப்படி தான் ஆரம்பித்தேன். ஆனால் நீங்கள் இந்த ப்ராசஸ் எல்லாம் கடந்து வரும்போது உங்களுக்கு ஜாப் கிடைக்கிறத பார்த்தீங்கன்னா அரௌண்ட் ஒரு 24 ஏஜுக்கு வரைக்கும் வந்துடுது. ஒரு சின்ன வேலை நம்ம ஈஸியாக எடுத்துடலான்னு நீங்கள் நினச்சி உள்ளே வர்றது உங்களோட சின்ன சின்ன டிஸ்ட்ராக்ஷனால் ரொம்ப ப்ராசஸ் தள்ளி போகுது. அது என்னென்ன டிஸ்ட்ராக்ஷன் நான் பார்த்தேன் அப்படின்றத பார்த்தீங்கன்னா, இப்போ என் கூடவே இருப்பாங்க ஸ்டூடெண்ட்ஸு, என்னோடய ஃப்ரெண்ட்ஸுன்னே வச்சுக்கோங்களேன். என்னோடய ஃப்ரெண்ட்ஸு, என்னோடய ரிலேட்டிவ்ஸில் படிக்கிற பசங்க எல்லாருமே என்ன பண்ணுவாங்கன்னா, நல்லா ப்ரிப்பேர் பண்ணுவாங்க. ஆனால் நாங்கள் யாருமே அந்த டெஸ்ட் ப்ராக்டிஸ் அப்படிங்கிறத ஒன்று பண்ணதே கிடையாது. அந்த டெஸ்ட் ப்ராக்டிஸ் பண்ணாததுனால வந்த விளைவு என்னென்னா, எவ்வளோ நல்லா படித்தாலும் அந்த டெஸ்ட் ப்ராக்டிஸுங்கிறது ரொம்ப முக்கியம். அது ஓரளவு எக்ஸ்பீரியன்ஸ் ஆகி அதை ஃபீல் பண்ண எல்லாருக்குமே அது நல்லா புரியும். ஓகேங்களா? அந்த டெஸ்ட் ப்ராக்டிஸுங்கிறது கிடையாது. அது ஒரு மிஸ்டேக்காக நான் பார்த்தேன். அதுக்கப்புறம் சின்ன சின்ன டிஸ்ட்ராக்ஷனால் நிறைய பேர் என்னென்னா, ஒரு சில உள்ளே வந்துடுவோம், ஃபீல்டுக்குள்ளே வந்துடுவோம். வந்ததுக்கப்புறமும் இங்கே இருக்கிற கான்சன்ட்ரேஷனாக படிக்காமல் நம்மளோட தாட்ஸு ஃபுல்லாகவே வெளியவே இருக்கும். நம்ம வீட்டு நிலைமையோ இல்லை வேறு எதையாவது சுச்சுவேஷனை நினச்சிக்கிட்டு ஓப்பனாக பேசலாமே, நம்ம லவ்வர்ஸை பற்றியோ, ஆண் பெண் மேலே இருக்கிற அந்த பாசத்துலையோ, பெண் ஆண் மேலே இருக்கிற பாசத்துலையோ, இதில் நிறைய பேர் தன்னுடைய கவனச்சிதறலை சிதறிடுறாங்க. ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களை நீங்கள் எப்படிலாம் கோஆர்டினேட் பண்ணுறீங்களோ, அந்த மேனேஜ் பண்ணுற வயசு அப்படிங்கிறது எப்போ வருதோ அப்போ நமக்கு ஈஸியாக சக்ஸஸ் கிடைச்சிடறதா நான் பார்க்குறேன். நானுமே இந்த 4 வருஷம் எனக்கு தள்ளி போனது, இப்போ நான் உங்கள்கிட்ட சொன்னேன்ல, அது எல்லாமே நானுமே பண்ணியிருக்கேன். அந்த பண்ணதுனால தான் 4 வருஷம் தள்ளி போகிறேன். இதெல்லாம் பண்ண வேணாம் அப்படிங்கிறத நான் உங்கள்கிட்ட சொல்லிக்கிறேன். பண்ணாமல் இருந்தோம்னா ரொம்ப சீக்கிரமாகவே நம்ம அந்த சக்ஸஸ் அடைஞ்சிட முடியும் அப்படிங்கிறது என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, இப்போது நாங்கள் படிக்க ஆரம்பித்தப்போ நாங்கள் ஒரு 15 பேர் நாங்கள் சேர்ந்து ஒரு செட்டாக படிக்க ஆரம்பித்தோம். அந்த செட்டாக 15 பேர் நாங்கள் லைப்ரரியில் படிக்கும்போது எல்லாருமே இப்போ எனக்கு ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக எனக்கு நான் மற்றவங்களோட பூஸ்டப்பாக ஏன் தெரிஞ்சேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேக்ஸ் மட்டும்தான். அந்த மேக்ஸ் எதனாலன்னா, சாரோட அந்த ஆர்ஆர்பி கிளாஸு கிட்டத்தட்ட 2 மாதம் நான் ஃபுல் அண்ட் ஃபுல் வீட்டில் தான் இருந்தேன். அந்த கோவிட் டைமில் எங்கேயுமே யாராலையும் போக முடியாது. அந்த ஆர்ஆர்பி கிளாஸை 2 மாதம் நான் இன்ன வரைக்கும் படித்தேன். அதை நான் துணிச்சலாக சொல்லுவேன். எனக்கு தெரிஞ்ச சர்க்கிள்லையும் அது எல்லாருக்கும் தெரியும். என்னடா இவன் கதையாக சொல்கிறானான்னு கூட யாராவது நினச்சாலும் நினைக்கலாம். என்னை பற்றி தெரிஞ்சவங்க, எனக்கு தெரிஞ்ச அரியலூர் டிஸ்ட்ரிக்டில் ஒரு 100 பேர், பெரம்பலூர் டிஸ்ட்ரிக்டில் ஒரு 100 பேர் இருப்பாங்க. இந்த 100 பேத்துக்கும் இந்த 200 பேத்துக்கும் என்னை பற்றி தெரியும். மேக்ஸ்னால் கொண்டு போய் கொஸ்டினை கொடுத்தா அடுத்த 2 செகண்டில் ஆன்சர் இவன் சொல்லிடுவான் அப்படிங்கிற நிலைமைக்கு இருக்கும். இந்த 2 செகண்டில் எப்போ சொல்கிற அளவுக்கு நான் ப்ராக்டிஸ் ஆனேன்னா அந்த 2 மாதம் நான் போட்ட உழைப்பு. அந்த 2 மாதம் தான் எனக்கு தெரிஞ்சு என் லைஃப்லேயே நான் இந்த டிஎன்பிஎஸ்சி காலத்துலேயே நான் மேக்ஸ் பார்த்துருக்கேன். அதுக்கப்புறம் இன்னைய வரைக்கும் நான் மேக்ஸ் போடுற இடம்னா அது எக்ஸாம் ஹால், குரூப் 4ஓட எக்ஸாம் ஹாலு, குரூப் 2ஓட எக்ஸாம் ஹாலு, அந்த எக்ஸாம் ஹாலில் பண்ண வேலை தான். அதுக்கு நான் என்ன ப்ராக்டிஸ் பண்ணேன்னா, சார் ரொம்ப அருமையாக இருக்கும் கிளாஸஸ். எப்படின்னா, ஃபஸ்ட்டு கிளாஸ் ஆரம்பிக்கும் போது ஒவ்வொரு மாடல்லையும் ஒரு சம்மு அவர் சால்வ் பண்ணிகிட்டே வருவார். அடுத்து சம் சால்வ் பண்ணுவார். அதே பேட்டர்னில் 2வது சம்மு நீங்கள் போட்டு சொல்லுங்கம்மா அப்படிம்பாரு. உடனே குரூப்பில் இப்போ ஒரு 100 பேர் 120 பேர் லைவ் கிளாஸ் அட்டன் பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். உடனே அடுத்து ஒரு 20-30 பேர் அடுத்த செகண்ட் ஆன்சர் சொல்லுவாங்க. 2வது கணக்கு வரும்போது சார் இப்போ செகண்ட் கணக்கு நமக்கு ப்ராக்டிஸ் தான் கொடுப்பாருன்றதுனால அடுத்த கணக்கே சொல்லுவார். கிளாஸ் அப்படியே 2 மணி நேரம் போகும். கட் பண்ணால் அடுத்த 1 மணி நேரத்தில் நமக்கான ஹோம்ஒர்க் ஷெட்யூல் வந்துடும். அடுத்து இப்போ என்ன மாடல்லாம் நடத்துனாங்களோ அதை வச்சு ஒரு 25 சம்முக்கு ஹோம்ஒர்க் ஷெட்யூல் வந்துடும். அந்த 25 கிளாஸில் ஒரு 40, இதில் ஒரு 25, ஒரு நாளைக்கு 65 கொஸ்டின்ஸ் நம்ம ஒவ்வொரு டாப்பிக்லேயும் சால்வ் பண்ணும்போது மேக்ஸுங்கிறது அது ஒரு கஷ்டமானதே எனக்கு ஒன்றுமே புரியவே இல்லை. அந்த 2 மாதத்துக்குள்ளேயே அந்த மிகப்பெரிய பாதையை நம்ம ஈஸியாக கடந்து வந்துட்டோமோ 2 மாதத்துக்குள்ளேயே. மற்றவங்களாம் அவ்வளோ கஷ்டப்படுறாங்க, நம்ம இந்த சாரோட வீடியோ பார்த்து 2 மாதத்துக்குள்ளேயே ஈஸியாக கடந்து வந்துட்டோமோன்னு எனக்கு அடிக்கடி ஆச்சரியமாக இருக்கும். என்னை சுற்றி இருக்கவங்களே அடிக்கடி கேட்பாங்க, என்ன பண்ணேன்னா ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு என்னோட மெத்தட், மேக்ஸை ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஜஸ்ட்டு உங்களுக்கு எதுவுமே தெரியல, நான் மேக்ஸில் பிளாங்க் அவுட்டாக இருக்கேன், எனக்கு ஏபிசிடி கூட தெரியலன்னா ஜஸ்ட்டு யூடியூப்பை ஓப்பன் பண்ணுங்கள். உங்களுக்கு பிடிச்ச சாரோட வீடியோ பாருங்கள். உங்களுக்கு மெத்தட் பிடிக்கல, சரி ஓகே, உங்களுக்கு சாரோட வீடியோ லேட்டராக தான் தெரியுது, அது வரைக்கும் எனக்கு வேறு ஒரு வீடியோ தான் தெரியுதுன்னா ஜஸ்ட்டு வீடியோவை பாருங்கள். கண்ணால் அந்த வீடியோவில் என்னென்னலாம் அவங்க பண்ணுறாங்கன்றதை தொடர்ந்து பாருங்கள். இது மாதிரி ஒரு மாதம் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் உங்கள் பென் அண்ட் பேப்பரை எடுத்து நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணுங்கள். கண்டிப்பாக 2 மாதத்துக்குள்ளே உங்களுக்கான மேக்ஸோட மொத்த டவுட்டுமே கிளாரிட்டி ஆகி போயிடும். இது என்னோட மேக்ஸுன்ற டாப்பிக்கோட என்னோட அட்வைஸாகவே நான் சொல்லிக்கிறேன். இப்போ மேக்ஸுக்கு இதுதான் மெத்தடு. நீங்கள் ப்ராக்டிஸ் எல்லாருமே என்ன சொல்லுவாங்க, அதிகமாக போட்டு பாருங்கள், ரிப்பீட்டட் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள்.
உங்களுக்கு தெரியலங்கிறப்போ இன்னொருத்தர் சொல்லி கொடுக்குறத காதால் கேட்கும்போது தான் இன்னும் நமக்கு நல்லாவே புரியும். அதுக்காக தான் நீங்கள் உங்களுக்கு நியர்பையில் இன்ஸ்டியூட் இருக்குன்னா ஜாயின் பண்ணி பாருங்கள். அப்படி இல்லாட்டி உங்களுக்கு இருக்கவே இருக்குது கையிலேயே யூடியூப் சேனல். கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்சு சாரோட யூடியூப் சேனல்லேயே இருக்கிற எல்லா டாப்பிக்லேயுமே எல்லா கோர்ஸுமே போகுது. ரீசெண்டாக கூட சார் புதுசாக ஒரு சேனல் லான்ச் பண்ணியிருக்காங்க. அந்த சேனலில் 150 hours கிளாஸு ஃப்ரீ கிளாஸஸ்ன்னு போட்டு எல்லா டாப்பிக்குமே டெய்லி அதை எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்டு இருக்காங்க. அந்த சேனல்ஸை கூட அந்த இதை கூட நீங்கள் வாட்ச் பண்ணலாம். டெய்லி என்ன பண்ணுறாங்கன்றதை ஜஸ்ட்டு வாட்ச் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் எவ்வளவோ இருக்குது, அதை எடுத்து போட்டு பாருங்கள். மேக்ஸுக்கான டாபிக் ஓவர் ஆகிடும். அடுத்து செகண்டரி தமிழ் எப்படி படிக்கணும் அப்படிங்கிறது நிறைய பேர் நீங்கள் கேட்குற டவுட்டு. தமிழ் வந்து இப்போ நிறைய பேருக்கு என்ன, புது புக்கு படிக்கணுமா பழைய புக்கு படிக்கணுமா? புது புக்கில் +1 +2 கண்டிப்பாக படிக்கணுமா? ஏன்னா +1 +2 வந்து சிலபஸில் இருக்கிற நிறைய டாபிக் +1 +2 இல்லையே அப்படின்னு நிறைய பேர் சொல்லுவீங்க. அதுக்கு சின்ன ஒரு எக்ஸாம்பிள், இப்போது தமிழில் எல்லாருக்குமே தெரியும் 100 கொஸ்டின் தமிழில் கண்டிப்பாக கேட்டுக்கிட்டு இருக்காங்க. ஓகேங்களா? இந்த 100 கொஸ்டினில் ரீசெண்டாக என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, புது புக்கு பழைய புக்கு, இந்த பழைய புக்கிலேருந்து குறைஞ்சபட்சம் 20லேருந்து 25 கொஸ்டின் வரைக்கும். ஓகேங்களா? அப்ராக்சிமேட்டாக 20லேருந்து 25. இது வந்து குரூப் 2ல் மோர் தென் 30 வரைக்கும்லாம் போச்சு. குரூப் 2ஓட ப்ரிலிம்ஸில் நீங்கள் கொஸ்டின் எடுத்து பாருங்கள், ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் 30 வரைக்கும்லாம் போச்சு. புது புக்கில் ஒரு 80 மேலே கேட்குறாங்க, 80+ கேட்குறாங்க. இந்த புது புக்கில் கேட்குற 80+ல் 11th 12th மட்டும் எவ்வளோ கேட்குறாங்கன்னு நீங்கள் பார்த்துருக்கீங்களா? 7 to 8 கொஸ்டின் 11th 12th புக்கில் மட்டுமே இருக்கும். அப்போ நம்ம ஒருத்தர் பாஸ் பண்ணணும்னா 95+ போடணும்னு நினைக்கிறீங்க. அப்போ 7 to 8 கொஸ்டின்ஸ் வந்து +1 +2 தான் இருக்குது அப்படின்னா, அப்போ அதை கவர் பண்ணும்போது தானே நம்ம அந்த ஒரு நிமிஷம் அந்த ஓகே, அப்போது 80+ புது புக்கு, 20லேருந்து 25 பழைய புக்குன்னு இருக்குன்னு பார்க்குறோம். அப்போ +1 +2 7 to 8 இருக்குது. இந்த 7 to 8 கவர் பண்ணோன்னா நம்ம கண்டிப்பாக +1 +2 புக்கு படித்து தான் ஆகணும். நானும் +1 +2 புக்கு படித்து முடித்தேன், பழைய புக்கும் படித்து முடித்தேன். ஆனால் இதெல்லாம் எப்படி தமிழை படித்து முடித்தேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, எப்போதுமே எனக்கு என்ன ஒரு கான்செப்ட்னா, நிறைய பேருக்கு உள்ளது, புரிஞ்சுக்கிற சப்ஜெக்டை ஈஸியாக புரிஞ்சு படிச்சுருவாங்க. இப்போ ஜென்ரல் சயின்ஸ்லாம் புரிஞ்சு படிக்கிற சப்ஜெக்ட், அதெல்லாம் ஈஸியாக புரிஞ்சு ஒரு தடவை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுவாங்க, இல்லாட்டி 2 தடவை வாட்ச் பார்ப்பாங்க, அண்டர்ஸ்டாண்ட் ஆகிடும், அதை வச்சு கோத்ரூ பண்ணிட்டு போயிடுவாங்க. ஆனால் தமிழில் வந்து நீங்கள் புரிஞ்சு படிக்கிறதுக்கான ஏதாவது இருக்கான்னு கேட்டால் எனக்கு தெரிஞ்சு இல்லை. மனப்பாடம் நல்லபடியாக மனப்பாடம் பண்ணணும், தமிழை வந்து உள்வாங்கி சுவாசித்து நல்லபடியாக மனப்பாடம் பண்ணணுன்னு தான் எல்லாரும் சொல்லுவாங்க. நம்ம தமிழ் தாய்மொழி மூச்சாக இருந்து படிக்கணும் அப்படின்லாம் சொல்லுவாங்க. அது இலக்கியங்கள், நம்ம கம்பராமாயணம் எடுத்து அந்த 10,000 பாடல்களையும் படிக்கும்போது அந்த மாதிரி உள்வாங்கி மூச்சு சுவாசித்து படிக்கலாம். நம்ம 100 மார்க் எடுக்கணும்னா மனப்பாடம் பண்ணால் தான் தமிழில் இருக்குது, வேறு அங்கே புரிஞ்சுக்கிட்டு படிக்கிற அளவுக்கு எதுவும் இல்லை. அப்போ அந்த 100 கொஸ்டினுக்கு நான் என்ன பண்ணேன், எனக்கு மனப்பாடங்கிறது ரொம்ப ரேரு. மனப்பாடம் பண்ணி படிக்கிறேங்கிறப்போ நான் அதில் ரொம்ப பயந்தேன் தமிழ் டைமில். அப்போ இந்த 100 கொஸ்டினை ஓவர் கம் பண்ணுறதுக்கு நான் என்ன பண்ணினேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு நாளைக்கு ஒரு டேர்ம் வீதம் எடுத்துக்கிட்டேன். ஒரு நாளைக்கு ஒரு டேர்ம், அந்த ஒரு டேர்மை ஃபஸ்ட்டு ஃபுல்லாக வாசிப்பேன். வாசித்து அந்த ஒரு டேர்மை புக்கில் எப்படி இருக்கோ அதே மாதிரியே நான் நோட்ஸ் எடுத்தேன். பாடல் வரியிலேருந்து, பொருள் கூறுகளிலிருந்து, ஆசிரியர் குறிப்பிலேருந்து. அதே மாதிரி உரைநடையில் போனீங்கன்னா உரைநடையில் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் இருக்கும்ல. இப்போது வஉசி பிறந்தது, வஉசி எந்த ஆண்டு பிறந்தார், என்ன போராட்டம் நடந்தார், எந்த சிறையில் அடைக்கப்பட்டார், இது எல்லாத்தையும் புக்கில் இருக்கும். அதை எல்லாத்தையுமே உரைநடையில் பாயிண்ட்ஸாக புக்கை ஃபுல்லாகவே நான் நோட்ஸாக எடுத்தேன். இதே மாதிரி ஒரு நாளைக்கு ஒரு டேர்ம் வீதம் எடுத்து கிட்டத்தட்ட 2 மாதத்தில் நான் மொத்த ஸ்கூல் புக்ஸையும் கம்ப்ளீட்டாக நோட்ஸ் எடுத்தேன். உங்களுக்கு நான் அதோட ஃபோட்டோஸ் வேணால் சாரோட நம்பருக்கு நான் ஷேர் பண்ணுறேன். அதை சார் வந்து உங்களுக்கு குரூப்பில் வேணால் ஃபார்வர்ட் பண்ணுவாங்க. நான் நோட்ஸ் எடுத்த மெட்டீரியல் கிட்டத்தட்ட ஒரு 3 நோட்டு, 6th-லேருந்து 12th வரைக்கும் இருக்கிற மொத்த ஸ்கூல் புக்கையும் 3 நோட்டாக எடுத்து அதை வச்சு, ஏன் நான் அந்த நோட்ஸ் எடுத்தேன்னா, நீங்கள் ஒரு புக்காக எடுத்து படிக்கும்போது அந்த ஒரு புக்கை நீங்கள் ரிவிஷன் பண்ணுறதுக்கு குறைஞ்சபட்சம் ஒரு 1/2 மணி நேரம் ஆகும். நீங்கள் நல்லா படித்ததுக்கப்புறம் ரிவிஷன் பண்ணணுன்னாவே 1/2 மணி நேரம் ஆகும். ஆனால் நான் 1/2 மணி நேரத்துக்குள்ளே அந்த ஒரு நோட்டையே ரிவிஷன் பண்ணிடுவேன். அந்த ஒரு நோட்டில் 6th-லேருந்து 8th வரைக்கும் ஒரு நோட்டு இருக்கும், 9th 10th ஒரு நோட்டு வச்சுருப்பேன், 11th 12th ஒரு நோட்டு, கிட்டத்தட்ட இந்த 3 நோட்டு இருக்கும். இந்த 3 நோட்டையும் ஒவ்வொரு நோட்டையும் 1/2 மணி நேரம் கடைசி டைமில் எக்ஸாமோட
லாஸ்ட்டு நான் நெருங்க போகிற நேரத்தில் எனக்கு இந்த ஸ்பீட் ரிவிஷனுங்கிறது ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தது. ஒரு நாளைக்கு ஒரு தடவை நான் அது இந்த 3 நோட்டையும் நான் எடுத்துருவேன். கடைசி அந்த ஒரு மாதம் இருந்தது இல்லை, ஜூலை 24 எங்களுக்கு எக்ஸாம் நடந்தது. ஜூன் மாதத்துலேருந்தே நான் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். இந்த நோட்டை ஒரு நாளைக்கு ஒரு தடவைனாவது நம்ம 3 நோட்டையும் எடுத்துடணும் அப்படிங்கிறது என்னோட பிளான். அது ஒரு நாளைக்கு நமக்கு டைம் நிறைய கிடைக்கும். அந்த டைமில் இதை ஃபுல்லாக எடுத்து படிச்சிட்டேன். அப்போ நீங்கள் ஸ்பீட் ரிவிஷன் பண்ணணும்னா நம்மள்ட்ட ஹேண்ட் ரிட்டன் நோட்ஸாக இருக்கும்போது மட்டும்தான் நம்ம ஸ்பீட் ரிவிஷன் பண்ண முடியும். அதுக்குன்னு இப்போ நீங்கள் ஒரு சில பேர் யோசிக்கலாம், நான் இன்னும் 3 மாதம் தானே எனக்கு இருக்குது, நான் இப்போ உட்காந்து நோட்ஸ் எடுத்தேன்னா எனக்கு ஃபுல் டைம் போயிடுமே அப்படிங்கிறத நீங்கள் யோசிக்கலாம். கரெக்டான பாயிண்ட்டு தான். அந்த ஃபுல் டைம் போகிறத ஓவர் கம் பண்ணுறதுக்கு என்னென்னா, நீங்கள் கண்டிப்பாக ஒரு புக்கை நம்ம எடுத்து படிக்க ஆரம்பிக்கும் போது அந்த புக்கில் 50% ஆஃப் டேட்டா ஃபஸ்ட் டைம் நம்ம படிக்கும்போதே நம்ம மூளைக்குள்ளே போயிடும். ஒரு புக்கு எந்த ஒரு புக்கு எடுத்தாலுமே 50% டேட்டா நம்ம மூளைக்குள்ளே ஃபஸ்ட் டைம் படிக்கும்போதே போயிடும். அந்த 50% டேட்டா எப்போதுமே மறக்காது. பேலன்ஸ் இருக்கிற 25 பேலன்ஸு இன்னொரு பேலன்ஸ் 55ல் 25 பிரிச்சுக்கங்க. இந்த 25ங்கிறது மாடரேட்டாக இருக்கும், இது வந்து கொஞ்சம் ஹெவியாக இருக்கும். இந்த 25% கொஞ்சம் ஹெவியாக இருக்கும். நீங்கள் எதை நோட்ஸ் எடுக்கணும்னா இந்த ஹெவியாக இருக்குது பார்த்தீங்களா 25, இந்த 25 தான் நீங்கள் நோட்ஸ் எடுக்கணும். இது எடுக்கிறது ஈஸி தானே. ஒரு இப்போ 10 பாயிண்ட் இருக்குது, 5 பாயிண்ட் உங்களுக்கு கன்ஃபார்மாக ஞாபகம் இருக்கும். ஒரு 3 பாயிண்ட் வந்து நீங்கள் ஜஸ்ட்டு ஒரு 2 தடவை வாசிச்சிங்கன்னா உங்களுக்கு ஞாபகம் இருக்கும். ஒரு 2 பாயிண்ட் மட்டும் எத்தனை தடவை படித்தாலுமே அது மறக்கிற மாதிரி இருக்குது சார், நான் கொஸ்டினாக ப்ராக்டிஸ் பண்ணும்போது அதில் தப்பு பண்ணிகிட்டு இருக்கேன் அப்படிங்கிறத நீங்கள் ஒரு 10 தடவை திரும்ப நோட்ஸ் எடுத்து வச்சு 10 தடவை படிச்சிட்டிங்கன்னா அதுக்கப்புறம் அது தேவையில்லைல்ல. ரொம்ப ஃப்ளோவாக எப்படி இந்த 5 பாயிண்ட் நமக்கு ஞாபகம் இருக்கோ அதே மாதிரியே 10 தடவை இதை படிக்கும்போது இதுவும் ஞாபகம் வந்துடும்ல. உங்களுக்கு இப்போதைக்கு ஷார்ட் டைம் இருக்கிறதுனால நான் உங்களுக்காக சொல்கிறேன். ரொம்ப பிகினராக இருக்கேன் அப்படின்னு நினைக்கிறவங்க, ரொம்ப நான் பிகினராக இருக்கேன் சார், என்னால் ஜிஎஸ்னா என்னன்னே தெரியல, நான் இப்போ தான் குரூப் 4க்கு ஃபஸ்ட் டைமாக அப்ளிகேஷன் வீட்டில் சொல்கிறாங்க அப்படிங்கிறதுனால ஃபஸ்ட் டைமாக போட்டுட்டு நான் படிக்க ஸ்டார்ட் பண்ணுறேன் அப்படிங்கிறவங்க, உங்களோட ஃபோக்கஸ் தமிழ் மேக்ஸ் தான் கண்டிப்பாக இருக்க போகுது குரூப் 4ல். அப்போ தமிழ் மேக்ஸ் தான் இருக்க போகுது அப்படிங்கிற 125 மார்க்குக்கு நீங்கள் எழுத போகிறீங்கன்னா நீங்கள் இந்த மெத்தடை தாராளமாக ஃபாலோ பண்ணலாம். இதை பண்ணி சக்ஸஸ் பண்ணி வந்ததுனால என்னோட ஓன் எக்ஸ்பீரியன்ஸை நான் உங்கள்கிட்ட சொல்கிறேன். ஓகேங்களா? நோட்ஸ் எடுத்து படிக்கலாம். நோட்ஸ் எடுக்காமல் ஒரு சில பேர் எனக்கு வந்து நோட்ஸ் எடுக்க பிடிக்காது, அண்டர்லைன் பண்ணி புக்கில் அண்டர்லைன் பண்ணி படிப்பேன், ஹைலைட் பண்ணி படிப்பேன் அப்படிங்கிறவங்களும் இருப்பீங்க. பண்ணலாம், எல்லாமே பெஸ்ட் மெத்தட் தான். நான் சொன்னது மட்டும்தான் உங்களுக்கு சக்ஸஸ் தேடி கொடுக்கும்னு நான் ஒரு நாளுமே சொல்ல மாட்டேன். இப்போ எப்படின்னா ஒரு ரூட்டுக்கு தான், இப்போ இங்கே சாருக்கு காலையில் நான் இங்கே இறங்கி வரும்போதே சைதாப்பேட்டை மெட்ரோவில் இறங்கி சுற்றி நான் காலையில் வரும்போது ஒரு ரூட்டில் வந்தேன், மறுபடியும் இப்போ டீ குடிக்க போகிறப்ப வேறு ஒரு ரூட்டில் வந்தேன், திரும்ப நான் போகிறப்ப 3வது ஒரு ரூட்டில் போவேன். எங்கே போனாலும் சரி நம்ம போய் சேர்ற இடம் அந்த மெட்ரோ ஸ்டேஷனில் இறங்கி அதுக்கப்புறம் தான் நம்ம ஊருக்கு போக போகிறோம். எத்தனையோ பேர் பல பாதைகள் சொல்லுவாங்க, ஆனால் நமக்கு தேவையான பாதை சக்ஸஸ்ன்ற அந்த ஒரு பாதை தான். உங்களுக்கு 100 பேர் 100 விதமான மோட்டிவேஷனல் ஸ்பீச் கொடுக்கலாம், அதுலேருந்து ஏதாவது ஒன்றை நீங்கள் சூஸ் பண்ணணும். இந்த மெத்தடு எனக்கு ஆப்டாக இருக்கும்னு தோணுது அப்படின்னு உங்களுக்குள்ளே உதிக்கும். அந்த மெத்தடை உங்களுக்கு ஃபாலோ பண்ணி பாருங்கள். ஓகேங்களா? என்னோட மெத்தடாக நான் இதை சொல்கிறேன். சஜஷன் இது கண்டிப்பாக எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு தான் நினைக்கிறேன். அதனால தான் இது சொல்கிறேன். நோட்ஸ் எடுத்து படிச்சிங்கன்னா நீங்கள் ஸ்பீடாக ரிவிஷன் பண்ணலாம். சரி, ஓகே, இது புது புக்குக்கு ஓகே சார், பழைய புக்கும் நிறைய இருக்குது, நான் எல்லாம் படிக்கணுமா அப்படின்னு கேட்டால் எனக்கு தெரிஞ்சு அது தேவையில்லை. பழைய புக்கை வச்சு ஒரு டிஎன்பிஎஸ்சியில் இன்ன வரைக்கும் ஒரு 24 கொஸ்டின்ஸ் டிஎன்பிஎஸ்சியோட வெப்சைட்டில் ஆன்சர் கீஸ் அப்படின்னு ஒரு பார்ட் இருக்கும். அப்படி இல்லாட்டியுமே சாரே அதையும் உங்களுக்கு ஈஸி பண்ணி கொடுத்துருக்காரு. மொத்த கொஸ்டினையும் ஒரே பிடிஎஃப்ல கம்பைல் பண்ணி உங்களுக்கு அதை ஒரு பிடிஎஃபாக ஒரு யூடியூப் ஒரு வீடியோவே மேக் பண்ணி அது கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்காருன்னு நினைக்கிறேன். நான் அதை பார்த்துருக்கேன். கிட்டத்தட்ட அதில் எல்லா கொஸ்டின்ஸுமே அதில் இருக்கும். ஒரு 24 கொஸ்டின்ஸ் இருக்குமா? பழைய புக்கை வச்சு ஒரு 24 கொஸ்டின்ஸ் தான் இருக்கும். 24 × 100ன்னு போட்டு பாருங்களேன், எத்தனை கொஸ்டின்ஸு? 2400 கொஸ்டின்ஸ். நீங்கள் பழைய புக்கை எடுத்து நீங்கள் பாயிண்ட்ஸாக மேக் பண்ணால் கூட 2400 பாயிண்ட்ஸ் இருக்காது. நான் இதுதான் பண்ணேன். எக்ஸாமுக்கு முன்னாடி நான் என்ன பண்ணேன், குரூப் 4 எக்ஸாமுக்கு முன்னாடி, குரூப் 4 எக்ஸாமு ஜூலையில் வந்தது, மார்ச் மாதம் குரூப் 2 கால்ஃபர் வந்தது. மார்ச் மாதம் 1ஆம் தேதி நானும் என் ஃப்ரெண்டு அறிவழகன்னு இருக்காப்புல, அவனும் நானும் தான் போயிட்டு ஃபஸ்ட் டைமாக ஜெராக்ஸ் கடையில் போயிட்டு ஜெராக்ஸ் பண்ண போனோம். அப்போ அந்த ஜெராக்ஸோட காஸ்ட்டு 500 ரூபா. எங்கள் 2 பேர்த்துக்கிட்ட அன்றைக்கி இருந்த காசு 500 ரூபா தான். அந்த 500 ரூபாயை நாங்கள் செலவு பண்ணிட்டோன்னா அடுத்த 3 நாளைக்கு எங்கள்கிட்ட காசு கிடையாது. அதாவது என்கிட்ட இல்லை, என்கிட்ட 500 ரூபா இருந்தது, அவன்கிட்ட ஒரு 500 ரூபா இருந்தது. 2 பேருமே ஷேர் பண்ணி ஆளுக்கு ஒன்று போடலான்ட்டு போனோம். பார்த்தா 500 ரூபா வேணாண்டா, ஒருத்தர் போட்டுக்குவோம், அதை 2 பேரும் ஷேர் பண்ணி படிச்சுக்குவோம், 500 ரூபாயை வச்சு அடுத்த 3 நாள் செலவு ஓட்டிக்கலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணி அந்த 500 ரூபாய்க்கு ஜெராக்ஸ் போட்டோம். இந்த 500 ரூபா ஜெராக்ஸை 2 பேரும் சேர்ந்து போட்டோம். ஆனால் அவன் அதை ஒழுங்காக எஃபெக்டிவாக யூஸ் பண்ணலை, ஆனால் நான் அதை ரொம்ப எஃபெக்டிவாக யூஸ் பண்ணேன். என்னோட ஸ்பைரலை எடுத்து பார்த்தீங்கன்னா இந்த 24 கொஸ்டினை தான் நான் பழைய புக்குக்காக படித்தது. பழைய புக்கை நான் எடுத்து படிக்கவே கிடையாது. இது ப்ராமிஸ், உண்மையாகவே சொல்கிறேன். பழைய புக்கை நான் படித்ததே கிடையாது. நான் படித்ததுன்னா இந்த 24 கொஸ்டின்ஸ் தான்.
அதுக்காக நீங்கள் இந்த 24 கொஸ்டினை மட்டும் படிங்கன்னு நான் சொல்ல மாட்டேன். ஏன்னா திடீர்னு ரேர் கேஸ் எனக்கு இந்த 24 கொஸ்டின்லேருந்தே அமைஞ்சிருச்சு. உங்களுக்கு ஏதாவது ஒரு 2-3 பாயிண்ட் பழைய புக்கிலேருந்து வந்துருச்சுன்னா உன்னை நம்பி நான் 24 கொஸ்டினை தாண்டா படித்தேன் மார்க் வரலையேன்னு நீங்கள் அப்போ நினைக்கக்கூடாது. அதுக்காக மேக்ஸிமம் பாயிண்ட் இந்த 24 கொஸ்டினில் கவர் ஆகிடும். நீங்கள் ஈஸியாக கவர் பண்ணி மார்க் எடுக்கலாம் அப்படிங்கிறதுக்காக நான் உங்களுக்கு இந்த 24 கொஸ்டின்ஸை நான் சஜஸ்ட் பண்ணுறேன். ஓகேங்களா? முடிஞ்சால் அந்த 24 கொஸ்டின் சார் வந்து கம்பைல் பண்ணி மொத்த பிடிஎஃப்பும் போட்டிருக்காங்க. முடிஞ்சால் அந்த 24 கொஸ்டினை மட்டும் பழைய புக்கை மட்டும் தனியாக கிராப் பண்ண சொல்லி சார்ட்ட நான் ரெக்வஸ்ட்டாக சொல்கிறேன். கண்டிப்பாக சார் இந்த அடுத்த வீடியோ உங்களுக்கு போடும்போது அந்த 24 கொஸ்டின்ஸை மட்டும் தனியாக உங்களுக்கு கொடுப்பாங்க. ஓகேங்களா? அந்த 24 கொஸ்டின்ஸை பாருங்கள். பழைய புக்கு மேலே இருக்கிற பயம் உங்களுக்கு கண்டிப்பாக போயிடும். சரி, அடுத்து +1 +2 வர்ற இந்த 7லேருந்து 8 கொஸ்டினை நான் எப்படி ஓவர் கம் பண்ணுறது அப்படின்னு நிறைய பேர் கேட்குறீங்க. +1 +2 புக்கை பார்க்கறதுக்கு உங்களுக்கு ரொம்ப பயமாக இருக்கிற மாதிரி தோணும். ஏன்னா கிட்டத்தட்ட ஒரு ஜிஎஸ்ல எந்த அளவு ஒரு டாபிக்லாம் இருக்குமோ அதே மாதிரி +1 +2 தமிழில் அவங்க வச்சுருக்காங்க. இதை எப்படி நம்ம ஈஸியாக கவர் பண்ணலாம் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா +1 +2 புக்கு பார்க்க தான் கஷ்டமாக இருக்கும். ஆனால் கண்டிப்பாக அது ரொம்ப ஈஸியாகவே உங்களுக்கு ஒரு தடவை படித்து பாருங்களேன். அந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் உங்களுக்கு அதிகமாக மறக்காது. அவங்களுக்கும் கொஸ்டின் செட்டருக்குமே தெரியும்ல, நம்ம சிலபஸ்ன்னு ஒன்று கொடுத்துருக்கோம். ஆனால் +1 +2 புக்கில் சிலபஸை தாண்டி நிறைய விஷயங்கள் இருக்குது. அப்போ மாணவர்கள் அதிகமாக கஷ்டப்படுத்தக்கூடாதுன்றது அவங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூவும் இருக்கும்ல. இது என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ. அவங்க அப்படி யோசிச்சிருப்பாங்கன்னு நான் யோசிக்கிறேன். அதனால் உங்களுக்கு இருக்கிறதுலே +1 +2ல் எதெல்லாம் மேலோட்டமான பாயிண்ட்ஸு இந்த புக்கை கண்டிப்பாக இவன் படிச்சிருக்கணும் அப்படிங்கிறது அவங்களுக்கு தோணணும். அப்போ எவனும் படிக்காதவங்க இந்த கொஸ்டினை அட்டன் பண்ணக்கூடாது. அந்த 7 to 8 கொஸ்டினை +1 +2 பார்க்காதவங்க அட்டன் பண்ணக்கூடாது. ஆனால் ஒரு தடவைனாவது படித்தவங்க அந்த கொஸ்டினை அட்டன் பண்ணணும். இப்படி தான் கொஸ்டின் செட்டரோட மைண்ட் செட் இருக்கும். ஸோ நீங்கள் சுத்தமாக படிக்காமல் போகிறதுக்கு ஒரு 2 தடவைனாவது இந்த புக்கை வாசிச்சுட்டு போங்களேன். இந்த 7லேருந்து 8 கொஸ்டினில் 5 கொஸ்டினாவது நீங்கள் ஈஸியாக பாஸ் பண்ணிடுங்க. ஈஸியாக அந்த 5 கொஸ்டினை கிராக் பண்ணுவீங்க. இது உண்மையாகவே நடக்கும். இது எப்படி இது பாசிபிளா? நீங்கள் இவ்வளவு சொல்கிறீங்களே, இப்போ புது புக்குக்கு ஒரு மெத்தட் சொல்கிறீங்க, இதுக்கு ஒரு மெத்தட் சொல்கிறீங்க, புது +1 +2 புக்குக்கு ஒரு மெத்தட் சொல்கிறீங்க, 3மே பாசிபிளா அப்படின்னு கேட்டிங்கன்னா எதுவுமே பாசிபிள் இல்லாமல் இல்லை. ஏன்னா எல்லாத்தையும் நடத்தி அது எல்லாத்தையுமே நான் பல பேர்த்துக்கு சஜஷன் சொல்லி எல்லாருமே இப்போ அதை ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க. கடந்த ஒரு 6 மாதத்துலேருந்து 1 வருஷமாக நான் இந்த மெத்தடெல்லாம் சொல்லி எனக்கு தெரிஞ்சு எங்கள் அரியலூர் லைப்ரரியில் ஒரு 20லேருந்து 30 பேர் இந்த மெத்தடெல்லாம் ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்காங்க. அதே மாதிரி இப்போ உங்கள்கிட்ட ஓப்பனாக சொல்கிறதுக்கு என்ன, நான் இதுக்கு முன்னாடி சார் வந்து இப்போ சென்னையில் இருந்தாங்க, நான் வந்து ரூரல் ஏரியா. அப்போ ரூரல் ஏரியா இருக்கும்போது அங்கே லோக்கலில் வேறு ஒரு இன்ஸ்டியூட்டில் நான் கிளாஸ் எடுத்துகிட்டு இருப்பேன். அந்த கிளாஸ் எடுத்துக்கிட்டு இருக்கும் போது கூட அந்த ப்ரைவேட் இன்ஸ்டியூட் தான், ஆனால் அங்கே கூட சாரோட யூடியூப் சேனல் தான் நான் சஜஸ்ட் பண்ணுவேன், மேக்ஸ் பாருங்கன்னு சொல்லி. ப்ளஸ் தமிழுக்கு இந்த மெத்தடை தான் சொல்லுவேன். கிட்டத்தட்ட அங்கே ஒரு 200 ஸ்டூடெண்ட் படிக்கிறாங்கன்னா அந்த 200 ஸ்டூடெண்ட்டு இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்காங்க. நல்ல இம்ப்ரூவ் ஆகிருக்கு சார். எனக்கு மேக்ஸில் நான் 4 to 5 கொஸ்டின்ஸ் தான் போட்டுக்கிட்டு இருந்தேன். இப்போ எனக்கு மோர் தென் 18 வரைக்கும் இருக்குது. நீங்கள் என்ன 18 தானான்னு நினைப்பீங்க. 4 to 5ங்கிறவங்களுக்கு 18ங்கிறது எவ்வளோ பெரிய விஷயம். நீங்கள் ஒரு ப்ரைவேட்டில் போய் காசு கட்டி படித்து உங்களுக்கு வராததை ஒரு யூடியூப்பில் உட்காந்து ஒரு வீடியோ டாபிக் பை டாப்பிக்காக பார்த்து ஒரு 2 மாதம் ப்ராக்டிஸ் பண்ணி 18 கொஸ்டின் இம்ப்ரூவ் பண்ணிட்டாங்கன்னா அடுத்த 2 மாதத்தில் அவங்க இன்னும் ப்ராக்டிஸ் பண்ணி 22, 23ங்கிறது அசால்ட்டாக கொண்டு வந்துடுவாங்க. ஸோ எதுவுமே உங்களுக்கு முடியாத விஷயத்தில் எதுவுமே நாங்கள் சொல்லலை. ஏற்கனவே நாங்கள் சொல்லி அதை நிறைய பேர் பயிற்சி பண்ணி அதனால் நான் இங்கே சக்ஸஸ் ஆகியிருக்கேன். இதுக்கப்புறம் சக்ஸஸ் ஆக நிறைய பேர் காத்துக்கிட்டு இருக்காங்க. இவங்க எல்லாமே இந்த வேலையை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அவங்களும் சக்ஸஸ் ஆக வெயிட்டிங்கில் இருக்காங்க. கண்டிப்பாக அவங்களும் இந்த இடத்துக்கு வருவாங்க. ஏன்னா அவங்கள நிறைய பேர் எனக்கு தெரிஞ்சு சாரோட ஸ்டூடெண்ட். இப்போ நான் இங்கேயே நான் சொல்லிடுறேன், கண்டிப்பாக அடுத்த குரூப் 4ல் பாஸ் பண்ணிட்டு என் ஃப்ரெண்டு வருவாங்க. அறிவழகன், அஜித், சுமங்கலின்னு சொல்லிட்டு ஒருத்தவங்க வருவாங்க, ரஞ்சிதான்னு சொல்லிட்டு ஒருத்தவங்க வருவாங்க. ரஞ்சிதாலாம் இந்த பேட்சில் அவர் சார்ட்ட மேக்ஸ் படிக்கிறவங்க. இவங்க எல்லாருமே கண்டிப்பாக சார்ட்ட வருவாங்க. இவங்க எல்லாருமே சாரோட மெத்தடு ப்ளஸ் இப்போ சொன்னல அந்த தமிழ் மெத்தடு இது எல்லாமே ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இந்த பர்டிகுலராக இப்போ சொன்ன பேரெல்லாம் கண்டிப்பாக வரும் ஃப்யூச்சரில். இவன் சொன்ன மெத்தட்லாம் ஃபாலோ பண்ணுறது அப்போ ரிசல்ட் கிடைக்குமான்னு நினச்சி ஒரு கொஸ்டின் மார்க்கில் இருப்பீங்கல்ல, அந்த கொஸ்டின் மார்க்கில் இருக்கிறவங்க எப்போதுமே கொஸ்டின் மார்க்லேயே இருப்பாங்க. கொஸ்டின் மார்க்கை ஓகே நமக்கு ஒரு டவுட் இருந்தது, அதை இந்த வீடியோ பார்த்து ஒரு சின்னதாக கிளாரிட்டி கிடச்சிது, இதை வச்சு போவோம் அப்படின்னு நினச்சி மூவ் ஆன் பண்ணுறவங்க சக்ஸஸ் ஆகிடுவாங்க. இந்த வீடியோவை பார்த்ததுக்கப்புறமும் இது நடக்குமா அப்படின்னு மேற்கொண்டு கொஸ்டினுக்கு பக்கத்தில் இன்னொரு கொஸ்டின் போடுறவங்க தொடர்ந்து அந்த கொஸ்டின் மார்க் ஆகிட்டே தான் இருக்கும். இந்த கொஸ்டினை நம்ம அழைக்கணும். அதுக்கு ஏதாவது ஒரு இடத்துல நம்ம இருந்தால் அந்த பாசிட்டிவ் திங்கிங்கை நம்ம வாங்கிக்கணும். இது ஒன்று தான் நமக்கு தேவையான வேலை. ஓகேங்களா? தமிழுக்கு இதை ஃபாலோ பண்ணுங்கள். மேக்ஸுக்கு நான் உங்களுக்கு ரொம்ப பேசிக்காகவே தெரியட்டும், எனக்கு வந்து 0 மேக்ஸுக்கு 0ங்கிறவங்க கூட நான் சொன்னால் அந்த மெத்தடை ஃபாலோ பண்ணுங்கள். ஜஸ்ட்டு ஓப்பன் பண்ணுங்கள் யூடியூப் சேனலை. நமக்கு எல்லாருக்குமே ஃப்ரீ நெட்டு போட்டிருப்பீங்க. கண்டிப்பாக மந்த்லி ரீசார்ஜ்
மேக்ஸுக்குன்னு ஒரு ஜிபி, ஒரு நாளைக்கு 2 ஜிபி போட்டிருப்பீங்க, அதில் 1 ஜிபியை மேக்ஸுக்குன்னு மட்டும் ஒதுக்கி வச்சிருங்க. 50% ஆஃப் டேட்டா நீங்கள் மேக்ஸுக்குன்னு ஒதுக்கி வைங்க. 50% அப்போ உங்களுக்கு பர்சனலுக்கு என்ன வேணாலும் யூஸ் பண்ணுங்கள். அந்த ஒதுக்குற மேக்ஸுக்கு நீங்கள் ஜஸ்ட்டு வீடியோவை பாருங்கள். ஒரு மாதம் கழித்து நீங்கள் பார்த்த வீடியோவை வச்சு ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். கண்டிப்பாக இது சக்ஸஸ் கிடைக்கும். ஓகேங்களா? தமிழுக்கும் முடிஞ்சால் நோட்ஸ் எடுத்து பழகிறவங்க நோட்ஸ் எடுங்க. ஏன்னா இதுக்கு ரொம்ப அதிகமாக டைம் ஆகுமான்னு கேட்டால் எனக்கு தெரிஞ்சு ஆகாது. ஸ்பீடாக எடுக்கிறவங்க எத்தனை பேர் இருக்கீங்க, எடுக்கலாம். அடுத்து இந்த பழைய புக்குக்கு இந்த 24 கொஸ்டின்ஸை நீங்கள் கவர் பண்ணிங்கனாவே நீங்கள் வேணால் இதை செக் பண்ணி பாருங்கள். 24 கொஸ்டினை நீங்கள் படிச்சுட்டு பழைய புக்கை எடுத்து பாருங்களேன். இங்கே இருக்கிற எல்லா பாயிண்ட்டுமே பழைய புக்கில் தான். அடுத்து இங்கே கொஸ்டினாக இருக்கிறது அங்கே பாயிண்ட்ஸாக இருக்கும். கொஸ்டினை நீங்கள் படிக்கும்போது உள்ள புக்கில் படிக்கிறதுக்கு ஒரு பாயிண்ட்டுமே வித்தியாசமாக இருக்காது. ஸோ பழைய புக்கும் கவர் ஆகிடுது. +1 +2 நான் சொன்ன மாதிரி 1லேருந்து 2 தடவை நல்லா வாசிச்சு விடுங்க. வாசிச்சு விடும்போது +1 +2 புக்கும் நமக்கு அந்த பயங்களை நமக்கு கிளாரிட்டி பண்ணி கொடுத்துரும். ஓகேங்களா? தமிழுக்கும் மேக்ஸுக்கும் இந்த மெத்தட் எனக்கு தெரிஞ்சு போதும்னு நான் நினைக்கிறேன். சரி, இந்த வேலை நான் கிடைச்சதுக்கு அப்புறம் எனக்கு என்னோட வாழ்க்கையில் என்ன மாற்றம் நடந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் டைமாக கஷ்டத்தில் நம்ம பேரண்ட்ஸை நிறைய தடவை நம்ம அழுவ விட்டுருப்போம். எல்லாருமே சின்ன சின்ன மிஸ்டேக்ஸ் ஏதாவது பண்ணியோ, இல்லை அவங்களுக்குன்னு இருக்கிற கடன் தொல்லை, ஃபேமிலியோட சுச்சுவேஷன், அதில் நம்ம பேரண்ட்ஸை நிறைய தடவை அழுவ விட்டுருப்போம். ஃபர்ஸ்ட் டைமாக நீங்கள் ஒரு ஜாபுக்கு ஜாயின் பண்ணதுக்கப்புறம் தெரியும். நம்ம ஒரு சில பேருக்கு சொல்லுவாங்களே, நம்ம தன்னோட குழந்தையை தூக்கும்போது ஒரு ஆனந்த கண்ணீர் விடுவாங்க, அடுத்து தங்களோட பேர பிள்ளைங்களை தூக்கும்போது ஒரு ஆனந்த கண்ணீர் விடுவாங்க. அதே மாதிரி நம்ம பிள்ளை இனிமேல் யாரு கையையும் ஏந்தி நிற்க மாட்டான் அப்படிங்கிற நம்பிக்கை அவங்களுக்குள்ள வரும்போது அப்போ ஒரு ஆனந்த கண்ணீர் விடுவாங்க. அந்த ஆனந்த கண்ணீரை ஈஸியாக நிறைய இடத்துல கவர்மெண்ட் ஜாப்ல மட்டும்தான் கிடைக்கும்னு நான் சொல்லலை. நிறைய இடத்துல அவங்களுக்கு நம்ம ஏற்படுத்தி கொடுக்கலாம். அவங்களுக்கு லைஃப் லாங்காக அவங்களே நாளைக்கே நான் இல்லைனாலும் என் பிள்ளை சர்வைவ் ஆவான் அப்படிங்கிற நம்பிக்கை எடுத்த உடனே எதில் வரும்னா அது நம்ம கவர்மெண்ட் ஜாப்ல மட்டும்தான் வரும். அந்த ஜாப் கிடைச்ச உடனே என் வீட்டில் அந்த சுச்சுவேஷன்லாம் 2-3 தடவை நடந்தது. அது வரைக்கும் எல்லா கான்டாக்டும் நம்ம அப்பா அம்மா ஃபோனில் இருக்கும். நீங்களே பார்த்துருப்பீங்க, ஒரு சில பேருக்குலாம் நம்ம அப்பா அம்மா யாருக்கும் ஃபோனே பண்ணியிருக்க மாட்டாங்க. ஆனால் நம்ம ரிசல்ட் பாசிட்டிவ்னு தெரிஞ்ச உடனே எல்லாருக்கும் ஃபோன் பண்ணி என் பையன் பாஸ் ஆகிட்டான்ற வார்த்தை திரும்ப திரும்ப அந்த 2 நாள் ரொட்டீனாக காதில் ஓடிக்கிட்டே இருக்கும். அந்த சந்தோஷம் அது வீட்டில் எல்லாருக்குமே ஒரு இன்ன வரைக்கும் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஏன்னா நம்ம சக்ஸஸ் ஆகி வந்துட்டோம், நம்ம பையன் நம்மளை மேலே எதிர்பார்க்க மாட்டான், நம்ம பையன் யாரையும் எதிர்பார்க்க மாட்டான், வளர்ந்துருவான் அப்படிங்கிற நம்பிக்கை அவங்களுக்கு கொடுத்துட்டோம். சந்தோஷமா இருக்காங்க. குறிப்பாக அந்த ரிசல்ட் வந்த நேரத்தில் அவ்வளோ ஹாப்பி. அது ஒன்று. அதுக்கப்புறம் நம்மளோட ப்ரைடு ஒன்று தெரியும். இதுக்கு முன்னாடி வேலை கிடைக்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் ஒன்று பண்ணிட்டு இருந்திருப்பீங்க. வேலை கிடைச்சதுக்கு அப்புறம் உங்களுக்கு இந்த சமூகத்தின் மேலான அக்கறை ரொம்ப அதிகமாகும். வேலை கிடைக்கிறதுக்கு முன்னாடி நம்ம சந்தோஷம், நம்ம ஃப்ரெண்ட்ஸு, அடுத்து எதிர்கால வாழ்க்கையை நினைச்ச பயம், இது மட்டும்தான் நமக்கு இருந்துகிட்டு இருக்கும். ஆனால் வேலை கிடைச்சதுக்கு அப்புறம் நீங்க பார்க்கறது வித்தியாசமா இருக்கும். நம்ம சேஃப்டி ஆயிட்டோம், நம்மளை சுத்தி இருக்கிறவங்களை என்ன பண்றது, நம்ம ஊரை என்ன பண்ணணும், முடியாதவங்களுக்கு என்ன பண்ணணும் அப்படிங்கிற திங்கிங் ஆட்டோமேட்டிக்கா உங்க மனசுக்குள்ள வரும். இது எல்லாருக்குமே வருமா? அப்ப எல்லாருக்குமே வந்திருந்தா எல்லா கவர்மெண்ட் ஆஃபீஸரும் சக்சஸ் பண்ணியிருப்பாங்களே அப்படின்னு, எல்லாருமே எல்லாத்தையும் முன்னேற்றிருப்பாங்களே, நிறைய பேர் அப்படி பார்க்கலையேன்னு நீங்க நினைக்கலாம். எல்லாருக்குமே இந்த எண்ணம் இருக்கும். ஒரு சில பேருக்கு அதை வெளிக்காட்டுறதுக்கான தகுந்த இடம் கிடைச்சிருக்காது. இப்ப என் கூடயே பாஸ் பண்ணாங்க, இப்போ என் ஃப்ரெண்ட்ஸ் பாஸ் பண்ணாங்க. முத்தமிழ் செல்வன் ஹார்டிகல்ச்சர் டிபார்ட்மெண்ட்ல என் தம்பி ஒருத்தர் இருக்கான். அடுத்து விஜயகுமார்னு சொல்லிட்டு எக்ஸாமினேஷன் டிபார்ட்மெண்ட்ல இருக்காரு அண்ணன். அடுத்து இளம்பருதின்னு சொல்லிட்டு ஒரு அண்ணன் ஊரக வளர்ச்சித்துறையில இருக்காரு. இவங்களுக்கான பிளாட்ஃபார்ம் அவங்களும் இங்க வந்து பேசியிருக்கலாம். ஆனா அவங்களுக்கான பிளாட்ஃபார்ம் இங்க கிடைக்கல. எனக்கு அந்த பிளாட்ஃபார்ம் சார் மூலியமா கிடைச்சிருக்கு உங்கள்கிட்ட பேசுறதுக்கு. இந்த மாதிரி அவங்களும் சேவை செய்யணும், அவங்களோட தாட்ஸையும் உங்கள்கிட்ட சொல்லணும், 4 பேர்த்த முன்னேற்றணும்னு நினைப்பாங்க. ஆனா அதுக்கான அடித்தளம் எங்கேயும் கிடைக்காது. இப்போ எனக்கு அது கிடைச்சிருக்கு. அதை வச்சு சாரோட பயணிச்சு நானும் இப்போ வரேன் சார், உங்களோட சர்வீஸ் பண்றேன், ஏதாவது ஒண்ணுனா சொல்லுங்க நானும் பண்றேன் அப்படிங்கிறத கேட்டிருந்தேன். சாரு கிட்டத்தட்ட நானும் ரொம்ப நாளா பிளான் பண்ணி இந்த வீடியோவுக்கு கிட்டத்தட்ட நான் ஜாயின் பண்ணதுல இருந்து 5 மாசம் கழிச்சு இன்னைக்கு தான் போடுறதுக்கான டைம் கிடைச்சிது. நான் லீவ் லெட்டர் சப்மிட் பண்ணிட்டு நேற்று நைட்டு கிளம்பி வந்தேன். இப்போ உங்கள்கிட்ட முன்னாடி பேசிட்டு இருக்கோம். சரி, ஓகே. இப்போ சமூகத்தின் மேலான அக்கறை நமக்கு கூடும். அதுக்கப்புறம் வேற என்ன கிடைக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த கவர்மெண்ட் ஜாப் மத்தியில ஒரு ஓப்பனா சும்மா கலவைக்கெல்லாம் பேசலாமே, ஒரு நார்மலா நீங்க போகும்போது ஒரு போலீஸ்காரங்களோ இல்லை வேற யாராவது, போலீஸ்காரங்கன்னு நான் இதாக சொல்லல, வேற யாராவது ஒரு பொதுமக்களே சரிங்களா, ஃபர்ஸ்ட் நீங்க போகும்போது உங்களை நார்மல் பர்சனா நீங்க அறிமுகமாகும் போது உங்களை ஒரு மாதிரி பார்ப்பாங்க, உங்கள்கிட்ட அந்த மரியாதை கொடுத்து பேச மாட்டாங்க. இதே நீங்க ஒரு அரசு அதிகாரின்ற மாதிரி ஒரு தோரணையில போங்களேன், அப்போ போகும்போது உங்களுக்கான மரியாதை அங்கே நல்லா கூடும். இது எல்லாமே இந்த வேலை கிடைச்சதுக்கு அப்புறம் எனக்கு தொடர்ந்து நடந்துகிட்டு இருக்கிறத நான் சொல்றேன். ஓகேங்களா? அதே மாதிரி வேலை கிடைச்சிட்டுதுங்கிறதுனால தலகணத்திலையும் நம்ம இருக்கக்கூடாது.
இப்போ நிறைய பேர் அந்த மாதிரி இருப்பாங்க. நான் பாஸ் பண்ணிட்டேன், ஏன்னா எனக்கு முன்னாடியே ஒரு 2 வருஷத்துலேருந்து இவெல்லாம் படிச்சுட்டு இருக்கான், என்ன பாஸ் பண்ணல அப்படிங்கிற வார்த்தைகள் பயன்படுத்துவாங்க. ஆனால் அங்கே உட்காந்துருக்கவரும் சத்தியமாக அவருக்கே தெரியும் நம்மளை விட அவன் நாலேஜான பையன், சின்ன சின்ன ஏதோ ஒரு மிஸ்டேக் சில்லி மிஸ்டேக் பண்ணிட்டு இருக்காரு, அந்த மிஸ்டேக்கால தான் அவர் அங்கே இருக்காரு. நீ ஏதோ ஒரு நம்ம அந்த மிஸ்டேக்கை ஓவர் கம் பண்ணியிருக்கோம், அதனால நம்ம இங்கே இருக்கோம். ஆனால் உண்மையிலுமே அங்கே பாஸ் பண்ணாத எத்தனையோ பேர் நல்ல நாலேஜ் உள்ள பர்சனாக இருக்காங்க. ஓகேங்களா? அந்த நாலேஜ் உள்ள பர்சன், நீங்கள் யாரையுமே ஒருத்தரை உதாசீனப்படுத்தாதீங்க. உங்கள் பக்கத்துலேயே உட்காந்துருப்பாங்க, யாரையுமே உதாசீனப்படுத்தாதீங்க. அதே மாதிரி யாரும் ஒருத்தரும் உங்கள்கிட்ட ஒரு கஷ்டத்தை சொல்லும்போது அந்த இப்போ குரூப் ஸ்டடி, குறிப்பாக நான் அதை அடிக்கடி எங்கேயும் சொல்கிற ஒரு விஷயம், குரூப் ஸ்டடி சேர்ந்து படிப்போம் அப்படின்னு உட்காருவீங்க. எல்லாருமே அதை எஃபெக்டிவாக பண்ணுவாங்களான்னு கேட்டால் ரொம்ப ரேர். எஃபெக்டிவாக பண்ணுறவங்க அப்படியே அந்த செட்டே அப்படியே பாஸ் பண்ணி போயிடுவாங்க. இப்போ எஃபெக்டிவாக பண்ணுறவங்க இப்போ ஒரு 5 பேர் நம்ம உட்காந்து படிக்கிறோன்னு வச்சுக்கோங்களேன். ஃபர்ஸ்ட் 5 பேர் ஆரம்பிப்போம், 8 மணிக்கு ஆரம்பிப்போம். அப்படியே 8 மணிங்கிறது 8:15 ஆகும். இந்த 8:15 ஆகும்போது டக்குன்னு யாராவது ஒருத்தருக்கு ஒரு சினிமா படத்தோட டைலாக் மறந்துடும். அவன் அதை யோசிச்சுட்டு இருப்பான், அந்த ஒருத்தன் சினிமாவோட டைலாக் யோசிச்சுட்டு இருப்பான். அந்த படத்துல அந்த இவர் வடிவேலு ஒரு காமெடி சொல்லுவாராடா அப்படின்னு யோசிப்பான். அதுக்கு இவன் இதானே அப்படின்னு சொல்லுவான். இன்னொருத்தன் அதை விட இது நல்லா இருக்கும் அப்படிங்கறத ஆரம்பிப்பான். 8ல இருந்து 8:15 மட்டும்தான் ஸ்டடி. பேலன்ஸ் அதுக்கப்புறம் தூங்க போற வரைக்கும் என்னன்னு பார்த்தா இந்த மாதிரி தேவையில்லாத கண்டென்ட் ஓடிட்டு இருக்கும். அப்ப குரூப் ஸ்டடி டைம்ல, குரூப் ஸ்டடி அப்படிங்கிற நேரத்துல பேரை வச்சுக்கிட்டு நம்ம தேவையில்லாம கண்டென்ட் நிறைய பேசி நேரத்தை ஓட்டக்கூடாது. ஒரு சில பேர் இருப்பாங்க, அதே மாதிரியே குரூப் தான், ஆனா அது குரூப் ஸ்டடி கிடையாது. அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு சில பேர் தன்னோட வீட்டில் ரொம்ப கஷ்டம் இருக்கும், தன்னோட அப்பாக்கள் மேரேஜ் பண்ணுன்ற கஷ்டமோ, இல்லை தன்னோட லவ்வர் இந்த 2 வருஷம் கல்யாணத்துக்கு வெயிட் பண்ணணும்னு சொல்லியிருப்பாப்ல. அந்த கஷ்டத்தெல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த மாதிரி இப்படி ஆயிடுச்சு, என் லவ்வர் இந்த மாதிரி சொல்லிட்டான், இன்னும் 2 வருஷம் எனக்கு வெயிட் பண்ண சொல்லிட்டான் அப்படிங்கிற ஒரு கஷ்டத்தை புலம்புவாங்க கூட இருக்கிற ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட. அப்போ அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, என்னமோ தாங்க தான் ஒரு ஐசக் நியூட்டன் எப்படி ஒரு அந்த ஃபார்முலாவை கண்டுபிடிச்சதுக்கு இவங்க உட்காந்து அதை கரெக்ஷன் சொன்ன மாதிரி அவங்களோட வாழ்க்கையை இவங்க மேம்படுத்துறாங்களாம். அந்த மாதிரிலாம் உட்காந்து இதை இப்படி பண்ண அதை அப்படி பண்ணன்னு சொல்லி இவங்களும் அதுக்கான அந்த பிரச்சனைக்கு சொல்யூஷன் சொல்றேன்னு இந்த ஒரு டீமும் என்ன பண்ணணும்னா தன்னோட நேரத்தை செலவழிக்கும். ஓகேங்களா? அதனால யாரும் ஒருத்தர் உங்கள்கிட்ட ஒரு விஷயம் புலம்ப வராங்கன்னு வச்சுக்கோங்களேன். என்னோட பர்சனலா நான் சொல்றேன், ஒருத்தர் உங்கள்கிட்ட புலம்புறாங்க, என் வீட்டுல இப்படி ஒரு கஷ்டம் இருக்குன்னு சொல்றாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்கள நீங்க சமாதானப்படுத்தணும். உனக்கு மட்டும் கஷ்டம் இல்ல, எல்லாருக்குமே கஷ்டம் அப்படிங்கறத அவங்களுக்கு எப்படி உருவாக்கணும்னா, நீ வேற என் வீட்டுல எப்படி இருக்கு தெரியுமான்னு நீங்க ஆரம்பிச்சு ஒரு 5 நிமிஷத்தை அவங்களுக்காக ஸ்பெண்ட் பண்ணுங்க. அவங்கள விட எக்ஸ்ட்ரா கதையை நீங்களா மனசுக்குள்ள உருவாக்கி அவங்கள அப்படியே ஆஃப் பண்ணுங்க. அப்ப அவங்க யோசிப்பாங்க, அப்ப நம்ம தான் நம்மள கஷ்டம் இருக்குன்னு நினைக்கிறோம் போல, உலகத்துல அவனுக்கு பல கஷ்டம் இருக்கு, சரி நம்ம வேலையை பார்ப்போம்னு அவங்களும் படிக்க ஆரம்பிச்சிருவாங்க, நீங்களும் உங்க வேலையில கரெக்டா இருக்கலாம். ஓகேங்களா? அதனால யாரும் ஒரு கஷ்டத்துக்கும் இந்த எக்ஸாம் டைம்ல சொல்யூஷன் சொல்றேன் அப்படிங்கிற பேர்ல போயிடாதீங்க. அது உங்களை கண்டிப்பா வேற ஒரு டைரக்ஷன்ல மாத்தி விட்டுரும். ஓகேங்களா? படிக்கிற நேரத்தை எவ்வளவுக்கு எவ்வளவு எஃபெக்டிவா யூஸ் பண்ண முடியுமோ யூஸ் பண்ணுங்க. நான் இதை ஏன் எஃபெக்டிவ்னு இவ்வளவு தடவை சொல்றேன்னா, ரொம்ப அதிக நேரத்தை எஃபெக்டிவா யூஸ் பண்ணாததுனால எவ்வளவோ நாலேஜ் இருந்தும் 4 வருஷம் ஒரு எக்ஸாமுக்கு நான் உட்காந்துட்டேன். எனக்கு இன்னைக்கும் நான் என்னென்ன எக்ஸாம் வரிசையா பாஸ் பண்ணன்றதை உங்களுக்கு சொல்றேன், என்னென்னலாம் நான் பண்ணேன் அப்படிங்கிறத உங்களுக்கு சொல்றேன். இந்த 4 வருஷம் நான் உட்காந்துட்டேன். இந்த 4 வருஷம் உட்காரத்துக்கான நாலேஜ் தான் என்கிட்ட இருக்கான்னு கேட்டா கிடையாது. என்கிட்ட அதுக்கான எஃபெக்ட் நான் போட்டிருக்கேன், அதுக்கான நாலேஜும் என்கிட்ட இருக்கு. ஒரு வருஷத்துல கிராக் பண்ற எக்ஸாம் தான் இதெல்லாம். குரூப் 4 என்ன எல்லாருமே நிறைய பேர் பார்த்துருக்கீங்களா, 19 ஏஜ் 20 ஏஜ்லாம் பாஸ் பண்றாங்க. காலேஜ் ஃபைனல் இயர் படிக்கும் போதும் பாஸ் பண்றாங்க. அது ரேர் கேசஸ் தான், இருந்தாலும் பாஸ் பண்றாங்கல்ல. அப்ப அவங்களால முடியறது நம்மளாலையும் முடியும். ஏன் முடிய மாட்டேங்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த மாதிரி தேவையில்லாத அன்னெசரி திங்ஸ்ல நம்ம ஈடுபடுறது தான். ஓகேங்களா? அதை சுத்தமா தவிர்க்க முடியாது. பிராக்டிகலாவும் பேசணும்ல, சுத்தமா தவிர்க்க முடியாது. உங்களுக்கு அதுக்காக ஒதுக்குற நேரத்தை குறைச்சிக்கங்கன்னு நான் சொல்றேன். குறைச்சிக்கிட்டீங்கன்னா இந்த 4 வருஷங்கிறது 1 வருஷமாவோ 1.5 வருஷமாவோ மட்டும் இருக்கும். இல்லாட்டி இந்த 4 வருஷங்கிறது 7 வருஷமாவும் இருக்கும், 10 வருஷமாவும் இருக்கும். உங்களுக்கே தெரியும், நிறைய சீனியர் எஸ்பிரன்ஸ் 8 வருஷமா நான் படிக்கிறேன், எனக்கு ஒண்ணுமே இன்னும் பாஸ் பண்ணல அப்படின்னு சொல்றவங்க எத்தனையோ பேர் இருப்பாங்க. அவங்க எல்லாம் என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னு நீங்க ஒத்து பார்த்தீங்கன்னா தெரியும். இந்த மாதிரி தேவையில்லாத வேலைகள்ல நிறைய பேர் நிறைய ஸ்பெண்ட் பண்ணியிருப்பாங்க. அவங்க மட்டும் இல்ல, நானும் ஸ்பெண்ட் பண்ணா, அதனாலதான் இந்த 4 வருஷம். ஓகேங்களா? சரி ஓகே. இப்போ இந்த 4 வருஷம் நான் படிக்க ஆரம்பிச்சேன். இந்த 4 வருஷம் படிக்க ஆரம்பிச்சப்போ ஃபர்ஸ்ட் 3 வருஷம் எனக்கு எந்த ஒரு எக்ஸாமுமே சக்சஸ் கிடையாது. எழுதுவேன், நிறைய எக்ஸாம் அட்டன் பண்ணுவேன், இங்க இருந்து கிளம்பி போவோம். இது ஃபாரஸ்ட் எக்ஸாம், கிளம்பி கரூருக்கு எக்ஸாம் எழுத போனோம். ஃபாரஸ்ட் கார்டு 2 எக்ஸாம் அட்டன் பண்ணோம்.
அப்போலாம் எப்படின்னு பார்த்தீங்கன்னா படிக்க ஆரம்பிச்ச புதுசு, சயின்ஸ்னா என்னன்னே தெரியாது. ஆனால் ஃபாரஸ்ட்டில் தனியாக சயின்ஸுக்கு மட்டுமே ஒரு பேப்பர் இருக்குது, ஜென்ரல் சயின்ஸுக்கு ஒரு பேப்பர் இருக்குது. இப்போ அதை டிஎன்பிஎஸ்சியோட இணைச்சிட்டாங்க. என்ன மாதிரி பேட்டர்ன்னு தெரியாது. ஆனால் கண்டிப்பாக எதா இருந்தாலும் நமக்கு சாதகமான பேட்டர்னாக தான் கண்டிப்பாக அமையும். அதை நமக்கு சாதகமாகவே அமைச்சிக்குவோம். ஓகேங்களா? அப்போ வந்து சயின்ஸுக்கு மட்டுமே 150 கொஸ்டின். அது எதுவுமே எனக்கு தெரியாது. உங்கள்கிட்ட ஓப்பனாக சொல்கிறேன், எனக்கு பக்கத்து சிஸ்டமில் ஒருத்தர் உட்காந்துருந்தாரு. எனக்கு இப்போ உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியக்கூடிய கொஸ்டின், பொருளின் அளவு என்ன? மோல் அப்படிங்கிறது உங்கள் எல்லாருக்குமே தெரியக்கூடிய ஆன்சர். இந்த மோல்ங்கிறது ஃபாரஸ்ட் எக்ஸாம் அட்டன் பண்ணும்போது எனக்கு தெரியாது. இந்த மோலை பக்கத்து சிஸ்டமில் அதான் பக்கத்து சிஸ்டமில் பார்த்தேன். அந்த மனுஷன் என்னை விட பயங்கரமான ஆளாக இருப்பார் போல இருக்கு. அவர் கேண்டிலான்னு சூஸ் பண்ணார். அதை பார்த்து கேண்டிலா தான் சரியான ஆன்சராக இருக்கும் போலன்னு நானும் சூஸ் பண்ணிட்டேன். வெளியே வந்து ஆன்சரை பார்த்ததுக்கு அப்புறம் தான் தெரியுது பொருளின் அளவு மோல். இது எப்போ தெரியும்? நான் படிக்க ஆரம்பிச்சு 4 மாசம் ஆயிடுச்சு. அப்போ அந்த 4 மாசமா நான் என்ன வேலையில ஈடுபட்டு இருந்தேன்? இதுக்கு முன்னாடி சொன்ன மாதிரி தேவையில்லாத வேலைகள்ல நான் ஈடுபட்டு இருந்தேன். அதனால ஒரு பேசிக்கான கொஸ்டினுக்கே என்னால் ஆன்சர் பண்ண முடியாத நிலைமை. ஓகேங்களா? எதுக்காக இதெல்லாம் சொல்றேன்னா, அப்பாவோட வற்புறுத்தலால உள்ள வந்தோம், இல்லை வேற ஏதாவது சுச்சுவேஷனு, வீட்டில் போஸ்ட் பண்ணி மேரேஜ் பண்றாங்க, அந்த மேரேஜ் தள்ளி போடுறதுக்கு வீட்டில் நான் கவர்மெண்ட் வேலை வாங்கிட்டு தான் படிப்பேன் அப்படின்னு சொல்ற, கல்யாணம் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு வர்றவங்க நிறைய பேர். எந்த ஒரு காரணத்தால வேலைனாலும் நீங்க இங்க வந்திருக்கலாம். ஆனா இங்க வந்துட்டீங்க, கண்டிப்பா இங்க இருந்து போகும்போது என்னவா இருக்கணும்? அதிகாரியா தான் இருக்கணும். அது ஒண்ணுதான் மெயின். ஓகேங்களா? இந்த மாதிரி ஃபாரஸ்ட் எக்ஸாம் எழுதணும். அப்ப எதுவும் பாஸ் ஆகல. அதுக்கடுத்து 2018 ஒரு குரூப் 4 குரூப் 2 வந்தது. அது எழுதணும். ப்ரிலிம்ஸ் கிளியர் ஆகல. அடுத்து 2019 குரூப் 4 வந்தது, கிளியர் ஆகல. அடுத்து 20 கோவிட், 2021 எந்த எக்ஸாமும் இல்லை. இந்த 2021 எனக்கு நிறைய பக்குவத்தை கற்றுக் கொடுத்தது. இந்த 2 வருஷத்துல நீ என்ன பண்ணன, இந்த 2 வருஷத்துல நீ என்ன பண்ணணும் அப்படிங்கிறத நிறைய கற்றுக் கொடுத்தது. அப்ப இந்த 2 வருஷத்தை நான் எஃபெக்டிவா யூஸ் பண்ணேன். இதனோட பலன் எனக்கு என்ன கிடைச்சது அப்படின்னு பாத்தீங்கன்னா, 21 லாஸ்ட்ல சாரோட ஆர்ஆர்பி கிளாஸ்லாம் முடிச்சுட்டு இதுல ஈரோட்ல ஆர்ஆர்பி எக்ஸாம் என்டிபிசி எழுத போறேன். கிளியரு. ஓகேங்களா? என்டிபிசி எழுத போனேன், என்டிபிசி கிளியரு. அதுக்கடுத்து 22 இது குரூப் 2 ப்ரிலிம்ஸ் எழுதுனேன். 160 கொஸ்டின்ஸ். ஓகே, 165 எனக்கு தெரிஞ்சு எங்க சர்க்கிள்ல, அரியலூர் சர்க்கிள்ல 165 யாரோ ஒரே ஒரு பொண்ணு எடுத்திருந்தாங்கன்னு சொன்னாங்க. அதுக்கு மேல யாருமே அந்த 165 எடுக்கல. 160 நிறைய பேர் போட்டிருந்தாங்க. அப்பயுமே கொஞ்சம் ஹையஸ்ட் மார்க்கா, நிறைய நல்ல மார்க்கா எடுத்திருந்தோம். அடுத்து பாத்தீங்கன்னா 2022 குரூப் 4 அப்ப 181 கொஸ்டின்ஸ் போட்டிருந்தோம். அதுலதான் இப்ப போஸ்டிங்ல இருக்கோம்னு வச்சுங்களேன். அதுக்கடுத்து என்ன நடந்தது அப்படின்னு பாத்தீங்கன்னா, இது மறுபடியும் ஆர்ஆர்பிலேயே குரூப் டி வந்தது. ஆர்ஆர்பில குரூப் டி வந்தது. அதுவும் கிளியர் பண்ணியிருந்தேன். ஆனா ரயில்வேல எனக்கு போறதுக்கு அவ்வளவா எனக்கு ஈடுபாடு இல்லை. ஆனா நீங்க அப்படி இருந்துடாதீங்க. இங்க விட சேஃப் அண்ட் செக்யூர்டு, பிளஸ் நமக்கு மத்திய அரசு வேலைங்கிறது இன்னும் கொஞ்சம் நமக்கு நல்லா இருக்கும். இங்க கூட அடிக்கடி கவர்மெண்ட் மாறதுனால நமக்கு சிஸ்டத்தை நிறைய சேஞ்ச் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. கொஞ்சம் ப்ரெஷர் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஆனா குரூப் அங்க மத்திய அரசு வேலையில நமக்கு நிறைய கெயின்ஸ் இருக்கு. அது ரொம்பவும் ஈஸியும் கூட. நீங்க இங்க படுற அளவு கஷ்டத்தை அங்க நீங்க இங்க போடுற எஃபர்ட்ல 30 to 40% நீங்க எஃபர்ட் போட்டீங்கன்னா ஈஸியா சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாம் கிளியர் பண்ணலாம். ஓகேங்களா? எஸ்எஸ்சியா இருக்கட்டும், ஆர்ஆர்பியா இருக்கட்டும், நீங்க மேக்ஸ்ல நல்லா ஸ்ட்ராங்கா இருக்கீங்க, ஜிஎஸ்ல கொஞ்சம் ஸ்ட்ராங்கா இருக்கீங்க அப்படின்னு போட்டா கண்டிப்பா நீங்க எக்ஸாம் கிளியர் பண்ணலாம். அந்த மேக்ஸுக்கும் ஜிஎஸ்ஸுக்கும் எனக்கு தெரிஞ்சு, நான் பர்சனலா ஒப்பீனியன் பண்றேன், மேக்ஸுக்கும் ஜிஎஸ்ஸுக்கும் ப்ரீ கிளாஸஸாவே இவ்வளவு எஃபெக்டிவா யாரும் கொடுக்க முடியாது. உங்களுக்கு நான் சொல்றது ஒரு சில பேருக்கு புதுசா இந்த வீடியோ பாக்குறவங்க நிறைய பேர் இருப்பீங்க. அவங்களுக்கு புரியலன்னா கூட பழைய வீடியோஸை எடுத்து கமெண்ட்ஸை படிச்சு பாருங்க. சாரோட எஃபெக்ட் என்னன்றதா அந்த கமெண்ட்ஸ்ல உங்களுக்கு புரியும். ஓகேங்களா? நானே நினைச்சு பார்ப்பேன், என்னடா இது, நான் தான் உன்னோட ரசிகன்னு பார்த்தா என்னை விட இங்க பயங்கரமா ரசிச்சு எழுதிருக்கீங்களடா அப்படின்னு நினைச்சு நானே ஒரு சில டைம் பொறாமப்படுவேன். அந்த அளவுக்கு நிறைய பேர் எழுதியிருப்பாங்க. உங்களுக்கு புதுசா சாரோட வீடியோவை ஃபர்ஸ்ட் யூடியூப் சேனல்ல இதான் பாக்குறேன் அப்படிங்கிறவங்க ப்ரீவியஸ் வீடியோவில், அவரோட கிளாஸஸ் வீடியோவில் கமெண்ட்ஸை படிச்சு பாருங்க. இது எஃபெக்டிவா இல்லையாங்கிறத உங்கள் கற்பனைக்கே விட்டு விடுகிறேன் அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கே விட்டுறேன். நீங்களே யோசிச்சு பார்த்துக்கோங்க. ஓகேங்களா? அதுக்கப்புறம் இந்த 2 எக்ஸாம் கிளியர் பண்ணோம். இப்ப குரூப் 2ல ப்ரிலிம்ஸ் கிளியர் பண்ணி மெயின்ஸ் எழுதியிருக்கேன். மெயின்ஸ்ல இன்னைக்கு கவுன்சிலிங்க. நான் கவுன்சிலிங்க்கு சென்னைக்கு வருவேன் சார்னு சொல்லி சார்கிட்ட சொல்லிட்டு போனேன். ஆனா கவுன்சிலிங்க்கு குரூப் 2 இன்டர்வியூ போஸ்ட்டுக்கான கவுன்சிலிங் வர முடியல. ஆனா சாரை பார்க்கறதுக்கு நான் வந்துட்டேன். ஓடி இன்டர்வியூ போஸ்ட்ல எனக்கு கிடைக்கல, ஆனா நான் ஓட்டியில எனக்கு வந்திருக்கு. ரீச்டு சோன்
அந்த கேட்டகரியில் வந்திருக்கு. ஓகேங்களா, அது அடுத்த மாதம் தான் ஃபைனலாக என்ன போஸ்ட்டு என்ன ரேங்க்கு மார்க்குன்றது எனக்கு தெரியும். நாட் ரீச் நான் ஓட்டியில் எனக்கு வந்திருக்கு, ரிசல்ட் வந்திருக்கு. அடுத்தது குரூப் 1 ப்ரிலிம்ஸ் கிளியர் பண்ணேன். ஓகேங்களா, குரூப் 1 ப்ரிலிம்ஸ் கிளியர் பண்ணேன். அடுத்து ரீசெண்டாக கேள்விப்பட்டிருப்பீங்க அசிஸ்டன்ட் ஜெயிலர். அந்த எக்ஸாமு நான் கண்டிப்பாக அந்த எக்ஸாமில் வேலைக்கு போயிடுவேன் சார் அப்படின்றதையும் சார்கிட்ட ஏற்கனவே ஃபோன் பண்ணி இடையிலேயே சொல்லியிருந்தேன், இவ்வளோ கொஸ்டின்ஸ் போட்டிருங்க சார்னு. அவர் சார் விசாரிச்சு பார்த்துட்டு, பரவாயில்ல தம்பி 400 கொஸ்டின் அதில் நான் 311 போட்டிருக்கேன் சார் அப்படின்னு சொல்லி சொன்னேன். சார் வந்து விசாரிச்சு பார்த்துட்டு, என்னோட சர்க்கிளில் யாருமே இந்த அளவு சொல்லலடா, ஸோ உனக்கு வந்து மேக்ஸிமம் பாசிபிலிட்டி இருக்கு அப்படின்னு சொல்லி எனக்கு அப்பயே சொன்னார். ஆனால் என்னன்னா, இந்த 311 நான் கால்குலேட் பண்ணேன், ஆனால் எனக்கு ஃபைனலாக வந்தது 307. ஒருவேளை நான் 311 இருந்திருந்தேன்னா இந்த 307 வந்து என்ன ரேங்க்ன்றீங்க, ஸ்டேட் லெவலில் 80வது ரேங்க்கு, கம்யூனலில் 37வது ரேங்க். ஒருவேளை நான் சொன்ன மார்க்கே 311 நான் சார்கிட்ட சொன்ன மார்க் இருந்திருந்தேன்னு வச்சுக்கோங்களேன், ஸ்டேட் லெவலில் நான் வந்து 15வது ரேங்க் இருந்திருப்பேன். நேரம் அசிஸ்டன்ட் ஜெயிலராக அவங்க முன்னாடி யூனிஃபார்ம் போட்டு பேசியிருப்பேன். ஜஸ்ட் மிஸ் ஒரு 2 கொஸ்டின்ஸால ட்ராக் மாறிடுச்சு. ஓகேங்களா, அந்த எக்ஸாமும் இவ்வளவு தூரம் நெருங்கி நான் வந்தேன். ஓகேங்களா, அதுக்கடுத்து யூனிஃபார்ம் சர்வீஸோட கனவு போஸ்ட் எஸ்ஐ, அதுவும் எழுதினேன். எஸ்ஐ எழுதினேன். ரிட்டன் எக்ஸாமில் 63 மார்க் போட்டிருந்தேன். 126 கொஸ்டின்ஸ். ஓகேங்களா, 140 கொஸ்டின்ஸ் நடக்கும், அதில் 126 கொஸ்டின்ஸ் நான் போட்டிருந்தேன். இந்த 126க்கும் எது எனக்கு ஹெல்ப், இதெல்லாம் எப்போ நடந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் குரூப் 4 குரூப் 2லாம் முடிச்சதுக்கு அப்புறம். இந்த டைம்ல நான் ஃபுல் டைமா ஃபோக்கஸ் பண்ணி எக்ஸாமுக்கு படிச்சேனா அப்படின்னு கேட்டிங்கன்னா ரொம்ப கம்மி. அந்த டைம்ல நான் என்ன பண்ணிட்டு இருந்தேன்னா, என்னோட ஜாப் ரிலேட்டடான தேடல் தான் எனக்கு அதிகமாக இருந்தது. விஓவா ஆகி நம்ம என்னென்ன வேலை பார்க்க போகிறோம், அதை கொஞ்சம் கற்றுக்குவோம் அப்படிங்கிற தேடல் தான் அதிகமாக இருந்தது. ஆனாலும் எஸ்ஐலையும் இந்த அசிஸ்டன்ட் ஜெயிலர்லையும் எப்படி அதிகமாக போட்டேன்னா, எஸ்ஐல உங்களுக்கே தெரியும் 40 மார்க் அப்படிங்கிறது சைக்காலஜி. ஓகேங்களா, இந்த 40 மார்க்கை நான் ஈஸியாக ஓவர் கம் பண்ணிட்டு வந்துட்டேன். காரணம் மறுபடியும் அதே பேரையே சொல்ல தேவையில்ல, ER தங்கமுத்து ஐபிஎஸ் அகாடமி. அந்த 2 மாதம் சொல்றது ஞாபகம் இருக்குல்ல, அந்த ஆர்ஆர்பிக்காக படிச்ச 2 மாதம். அப்போ நான் கற்றுக்கிட்ட ஸ்ட்ராட்டஜி வச்சு எஸ்ஐக்கான அந்த 40க்கு 40 அவுட் ஆஃப் அந்த 40க்கு 40 அவுட் ஆஃப் போட்டுட்டேன். ஜிஎஸ்ல கொஞ்சம் மிஸ்டேக் ஆச்சு, கமெண்ட் பண்ணேன். ஆனால் எஸ்ஐ போஸ்ட் இந்த யூனிஃபார்ம் சர்வீஸுங்கிறது எனக்கு இந்த போஸ்ட் மேலே ஆசை இருந்தது. ஆனால் இதில் எனக்கு போகணுன்ற விருப்பம் எனக்கு பெருசாக இல்லை. பத்தாயிரத்துக்கு பிசிக்கலும் கொஞ்சம் நம்மளால பண்ண முடியாதோ அப்படிங்கிற எனக்குள்ளே ஒரு தாழ்வு மனப்பான்மை. அதனால நான் பிசிக்கல் அட்டன் பண்ண போகலை. ஆனாலும் எதுக்காக உங்களுக்கு சொல்றேன்னா, இந்த பிளாட்ஃபார்ம்ங்கிறது உங்களுக்கான ஸ்டடிக்கான பிளாட்ஃபார்ம். அப்போ நீங்க படிக்க வரும்போது இந்த 65ங்கிறது உங்களுக்கு 63 அப்படிங்கிறது ஒரு ரொம்ப ஈஸியான கட் ஆஃப்லாம் கிடையாதுங்க. எஸ்ஐக்காக ஃபுல் டைம் ஃபோக்கஸ் பண்ணி படிச்ச நிறைய பேர் இந்த 61.5 தடவை கட் ஆஃப்னு நினைக்கிறேன். போக போக முன்னெல்லாம் யூனிஃபார்ம் சர்வீஸ்க்கு எப்படி இருக்கும்னா ரொம்ப கட் ஆஃப் கம்மியாக இருக்கும். நிறைய பேர் போஸ்ட் எடுத்துட்டு இருந்தாங்க. இப்போ ரீசெண்டாக என்ன ஆயிடுச்சுன்னா, யூனிஃபார்ம் சர்வீஸ் மேலே ரொம்ப கிரேஸ் அதிகமாகிடுச்சு. நிறைய பசங்க ஃபுல் டைம் யூனிஃபார்ம் சர்வீஸ்க்காக மட்டுமே படிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதனாலேயே நீங்கள் ரீசெண்டாக லாஸ்ட் 3 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த எஸ்ஐயோட கட் ஆஃப் எடுத்து பாருங்க, லாஸ்ட்டாக நடந்த எஸ்ஐயோட கட் ஆஃப் எடுத்து பாருங்க, மோர் தென் 10 மார்க்ஸ் டிஃபரன்ஸ் இருக்கு. ஓகேங்களா, அப்போ 61.5 முழு நேரம் எஸ்ஐக்கு படித்த பையனாலேயே எடுக்க முடியல. ஏற்கனவே படித்த ஒரு பையன் 63 எடுக்கிறான்னா காரணம் என்ன? ஒரு தடவை போட்ட எஃபர்ட். இந்த 2020 21 முன்னாடி பண்ண தப்ப பண்ணாம அவன் படிச்ச எஃபர்ட் அடுத்து எத்தனை எக்ஸாம் அவனை பாஸ் பண்ண வச்சிருக்குன்னு பாருங்களேன். இதை நான் பெருமைக்காக உங்ககிட்ட சொல்லல, இதுக்கான ப்ரூஃப் ஏதாவது இருக்கா? நிறைய பேர் வராங்க, எனக்கே தெரிஞ்சவங்க சொல்றாங்க 1 மார்க்ல போயிருச்சு, 1/2 மார்க்ல போயிருச்சுன்னு சொல்றாங்க. அதெல்லாம் உண்மையா அப்படின்னு கேட்டீங்கன்னா கூட, உங்களுக்கு அது டவுட் கிளாரிஃபை இருந்தா கூட அதையும் என்ன டவுட்டா கேளுங்க. நான் அதுக்கான எல்லா ரிசல்ட்டோட ஸ்கிரீன்ஷாட்டு பிடிஎஃபாக இருந்தால் கூட நான் உங்களுக்கு அதையும் ஷேர் பண்ணுறேன். இவ்வளவும் பாஸ் பண்ணியிருக்கேனா அப்படின்றத கேட்டிங்கன்னா கூட பண்ணுறேன். இது ஒரு சின்ன விஷயம் தான். நிறைய பேர் குரூப் 1 கிளியர் பண்ணுறாங்க, குரூப் 1 யூபிஎஸ்சியை கிளியர் பண்ணுறாங்க, எல்லாம் கிளியர் பண்ணுறாங்க. அவங்க மத்தியில் ஓகே, அவங்களுக்கான ஸ்டூடெண்ட்ஸ்கிட்ட பேசும்போது நான் என்னோட குரூப் 4 ஸ்டூடெண்ட்ஸ்கிட்ட பேசுகிறேன். அப்போ அவங்களுக்கு இது எல்லாம் பெரிய விஷயம் தானே. என்னோட குரூப் 4 ஸ்டூடெண்ட்டுக்கு நான் பேசுகிறேன், அப்போ இது எல்லாம் பெரிய விஷயம் தானே. அதுக்காக உங்கள்கிட்ட இதை நான் பெருமைக்காக நான் இதை சொல்லலை. ஒரு தடவை நீங்கள் ஒழுங்காக எஃபர்ட் போட்டிங்கன்னா பின்னாடி வரப்போகிற எத்தனை எக்ஸாமாக இருந்தாலும் உங்களுக்கு ஈஸி அப்படிங்கிறத மட்டும்தான் நான் இது மூலியமாக உங்களுக்கு தெரிவிக்கிறேன். ஓகே, இப்போ தமிழ் மேக்ஸுக்கு ஒரு ஸ்ட்ராட்டஜின்றதை பார்த்தோம். தமிழுக்கு என்ன பார்த்தோம்? ஃபுல் டைம் நோட்ஸ் எடுக்கிறவங்க எடுங்க, இல்லாட்டி என்னால் அந்த 25% மறக்கக்கூடிய 25% மட்டும்தான் என்னால் நோட்ஸ் எடுக்க முடியுது அப்படின்னு நினைக்கிறவங்க அந்த 25% கூட எடுத்துக்கோங்க. அது யுவர் விஷ்.
அதுக்கப்புறம் பழைய புக்கு படிக்கணும் நிறைய இருக்கு, இந்த 3 மாசத்துக்குள்ள படிக்க முடியுமா அப்படின்னு கேட்கறவங்களுக்கு தான் இன்னொரு ஷார்ட்கட்டா என்ன சொன்னோம், 24 கொஸ்டின்ஸை மட்டும் தெளிவா பாருங்க, அதுல இருந்தே உங்களுக்கான மேக்ஸிமம் கொஸ்டின்ஸ் வந்துருது. ஓகேங்களா, இது ஒரு பாயிண்ட் தமிழுக்கு பார்த்தோம். அடுத்து +1 +2 புக்கை பத்தி பயப்படுறவங்க பயப்படாதீங்க, 1ல இருந்து 2 தடவை படிங்க, முடிஞ்சு. இப்ப என்ன பார்க்கணும்னா ஜிஎஸ், ஒருத்தர் பாஸ் ஆகிறது இல்லையா அப்படிங்கிறத பெருசா முடிவு பண்றது எந்த பகுதினா ஜிஎஸ்ல வர்ற 75 கொஸ்டின்ஸ். ஓகேங்களா, இந்த 75 கொஸ்டின்ஸ்ல எல்லாருமே ஒமிட் பண்றது எது, நெக்லெக்ட்னு வச்சுக்கோங்களேன். நெக்லெக்ட் பண்ற சப்ஜெக்ட் எதுவா இருக்கும்னா ஃபர்ஸ்ட் எல்லாருமே கரண்ட் அஃபேர்ஸ், அடுத்து சயின்ஸ். ஓகேங்களா, கரண்ட் அஃபேர்ஸையும் சயின்ஸையும் எல்லாருமே ஒரு பெரிய மலை மாதிரி ஒதுக்கி வச்சுட்டு மற்றதை மட்டும் படிப்பாங்க. ஹிஸ்டரி, இந்த ஹிஸ்டரி கூடயே யூனிட் 8ம் 9ம் சேர்ந்தே வந்துடும், ஏன்னா அதுக்குன்னு தனியா கிடையாது. யூனிட் 8 ஹிஸ்டரியோட தமிழ்நாடு சம்பந்த தகவல்களை படிக்கிறது யூனிட் 8, தமிழ் சார்ந்த தகவல்களை படிக்கிறது யூனிட் 9. அவ்வளவுதான், பெரிய அதுல ஒரு வித்தியாசம் இல்லை. அடுத்து பாலிட்டி, அடுத்து ஜியாகிரபி, அடுத்து எக்கனாமி. ஓகேங்களா, நீங்க இந்த ஹிஸ்டரி யாருமே உங்களுக்கு சொல்லி கொடுத்து புரிய வைக்கணும்னு கிடையாது. ஆனா ஹிஸ்டரியை வந்து உங்களுக்கு ஷார்ட்கட் வேணா சொல்லலாம், இயரை இப்படி மனப்பாடம் பண்ணலாம், இதுக்கப்புறம் இந்த கண்டினியூட்டி இருக்கும் அப்படிங்கிறத ஒரு ஷார்ட்டா சொல்லலாம். மற்றபடி இந்த அரசர் இந்த இடத்துல இத்தனை வருஷத்துக்குள்ள எதிராளியை இப்படி போரிட்டு வென்றார் அப்படிங்கிறத என்ன உங்களை புரிய வைக்க முடியும்? கண்டிப்பா இதுக்கு என்ன வேணும், ரிப்பீட் ரிவிஷன் வேணும். திரும்ப திரும்ப அந்த வார்த்தைகளையும் அந்த ஆண்டுகளையும் பார்க்கும்போது நமக்கு தானாவே மனப்பாடம் ஆயிடும். ஓகேங்களா, குறிப்பா நிறைய பேர் ஹிஸ்டரியை பார்த்த உடனே பயப்படுற விஷயம், நிறைய இயர்ஸ் இருக்கு, நான் எப்படி படிக்கிறது அப்படின்னு கேட்டீங்கன்னா, எந்த ஒரு விஷயமுமே கண்ணால பார்த்துக்கிட்டே இருங்களேன். ஜஸ்ட் சாதாரணமா நீங்க கடந்து போகிறப்பயே பாருங்களேன், கண்ணால பார்த்துருப்போம், ஒரே ஒரு தடவை தான் அவர் லைஃப்ல பார்த்துருப்போம். 2வது தடவை அவரை பார்க்க எங்கேயாவது கிராஸ் பண்ணும்போது நம்ம ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட சொல்லுவோம், எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்குடா, எங்க என்னதான் தெரியல, எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்குன்னு நம்ம சொல்லிக்கிட்டே இருப்போம். ஒரு 3-4 தடவை நம்ம சொல்லிட்டு இருக்கும்போது அரியலூர் பஸ் ஸ்டாண்ட்ல நம்ம ஏற போறப்ப கீழே நின்றுட்டு கூட்டத்துல பஸ்ல இடம் போடுறதுக்கு நின்றுட்டு இருந்தாரு, ஒரே ஒரு தடவை தான் லைட் ஃபிலிம்ல பார்த்துருப்போம். அந்த பார்க்கறதுக்கான பவர் வந்து நமக்கு ரொம்ப அதிகம். அதை நம்ம தேவையில்லாத விஷயங்கள்ல நிறைய யூஸ் பண்ணுவோம். குறிப்பா பொண்ணுங்களை சைட் அடிக்கிறது இல்லைன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு பொண்ணை நம்ம பார்க்கறோம்னா அந்த பொண்ணை வந்து எத்தனை வருஷம் கழிச்சு பார்த்தாலும் நம்மளால கரெக்டாக கண்டுபிடிச்சிருவாப்ல. அதே மாதிரியே தான் ஒரு தடவை ஈரை நீங்க பார்க்குறப்ப அதை ஒரு ஆசையா பார்த்துருக்க மாட்டீங்க. ஒரு 2 தடவை பாருங்க, 3வது தடவை பாருங்க, தானா 1908 அப்படிங்கிறது தானா ஞாபகம் வரும். கண்ணால பாக்குறதுக்கு அவ்வளவு பவர் இருக்கு. அதுக்காக தான் நான் உங்களை கூட சொன்னேன், மேக்ஸ் வீடியோ ப்ராக்டிஸ் கூட ப்ராக்டிஸ் பண்றது கூட லேட்டரா வச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் வீடியோஸை பாருங்க. அந்த உட்காந்து சொல்லி கொடுக்குறவரு அந்த வீடியோல அவர் கையால என்னென்னலாம் சொல்றாரு, அவர் கையால என்னென்னலாம் போடுறாங்க அப்படிங்கிறத தெளிவா பாருங்க. நிறைய பேர் என்ன பண்ணுவீங்க, அப்படியே ரன்னிங் நோட்ஸ் எடுக்கிறேன் அப்படிங்கிற பேர்ல என்ன பண்ணிடுவாங்கன்னா எழுதுறதுலயே கான்சென்ட்ரேட் பண்ணுவாங்க, அங்க சொல்றத பெருசா கவனிக்க மாட்டாங்க. அதுக்காக தான் நான் சொல்றேன், ஜஸ்ட் ஃபர்ஸ்ட் பாத்துருங்க. கான்செப்டை உள்வாங்கிட்டீங்களா, செகண்ட் டைம் அவர் நடத்தினதை வச்சு ஹோம்ஒர்க் கொடுத்துருப்பாங்கல்ல, சார் கொடுத்துருப்பாங்கல்ல, அந்த ஹோம்ஒர்க்கை ப்ராக்டிஸ் பண்ணுங்க. ஒரு மாசம் கழிச்சோ ஒரு வாரம் கழிச்சோ பார்க்கறதுக்கான பவர் ரொம்ப அதிகம். அது எங்க நீங்க உணர்வீங்கன்னா, இந்த இயரை நீங்க திரும்ப திரும்ப பார்க்கும்போது நீங்க அதை உணர்வீங்க. ஓகேங்களா, ஹிஸ்டரியில எல்லாருமே அதிகமா பயப்படக்கூடியது அதிகபட்சமான பெயர்கள் வருது, அதிகபட்சமான ஆண்டுகள் வருது. இந்த ஆண்டுகளை எப்படி டேக்கிள் பண்றதுன்னா, இதுக்கு யாருமே ஸ்ட்ராட்டஜி சொல்லிக் கொடுக்க முடியாது. ஒன்று சொல்லிக் கொடுத்தா மனப்பாடம் பண்ணுங்கன்னு சொல்லிக் கொடுக்க முடியும், அவ்வளவுதான் சொல்ல முடியும். அதுக்கு ஒரே ஸ்ட்ராட்டஜி என்னன்னா, திரும்ப திரும்ப பார்க்கறது தான். நம்ம ஒரு தடவை எத்தனை தடவை பார்க்குறோமோ அதுதான். அடுத்து பாலிட்டியை பொறுத்த வரைக்கும் நீங்க ஒரு 10 கொஸ்டின் ஆவரேஜா கேட்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதில் கண்டிப்பா ஸ்கூல் புக்ல இல்லாத கண்டென்ட் 3 கொஸ்டின் இருக்கும். குறிப்பா ரீசெண்டாலாம் நிறைய உள்ள புந்து ஆர்டிகல் கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. 2019 வரைக்கும் என்னெல்லாம் பண்ணிட்டு இருந்தாங்கன்னா, ஆர்டிகல் 1ல இருந்து 51 வரைக்கும் இருக்கிற ஆர்டிகளை நல்லா மனப்பாடம் பண்ணியிருந்தோம். 51A நல்லா மனப்பாடம் பண்ணியிருந்தோம்னு வச்சுக்கோங்களேன், இவங்க கேட்குற எல்லா ஆர்டிகளும் இதுக்குள்ள மட்டும்தான் இருக்கும். அதுக்கப்புறம் இதை விட தாண்டி போனா ரொம்ப ரேரு. தேர்தல் ஆணையம், ஓகேங்களா, 324ல இருந்து 29, நிதி ஆணையம் 280, இந்த மாதிரி ரொம்ப ஒரு ஸ்டாண்டர்டா இருக்கும். ஃபிக்ஸ்டு கொஸ்டின், இதெல்லாம் என்னைக்கும் அழியாது அப்படிங்கிற மாதிரி கொஸ்டின்ஸை மட்டும்தான் 2019 வரைக்கும் கேட்டுட்டு இருந்தாங்க. இப்போ ரீசெண்டா 19க்கு அப்புறம் என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டாங்கன்னா, இருக்கிற 395 ஆர்டிகிள் பிளஸ் மொத்தம் 450 ஆர்டிகிள் இருக்கு,
அது கவுண்டிங்க்கு தான் 450. நீங்கள் இதை எண்ணிக்கையாக பார்த்தீங்கன்னா 395 தான் இருக்கும் கடைசி ஆர்டிகிளா. ஓகேங்களா? இந்த 395 ஆர்டிகிளும் ஏபி இருக்கிறத எல்லாத்தையும் உள்ள பூந்து கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அது எல்லாமே கொஞ்சம் வெளியே போகுது. அதுவும் எல்லாமே அவுட் ஆஃப் புக்ஸாக போகுதோ, அப்போ எல்லாத்தையும் படிக்கணுமா, அவ்வளோ கஷ்டமா இருக்குமே அப்படின்றதையும் நினைக்க வேணாம். ஒரு ரீசெண்டாக கரண்ட் அஃபேர்ஸாக ஏதாவது நடந்திருக்கும், அதை சார்ந்து ஒரு கொஸ்டின்ஸ் கேட்டிருப்பாங்க. குரூப் 4ல கூட கேட்டிருந்தாங்க. இந்த பிசி எம்பிசி வெல்ஃபேர் கம்யூனிட்டி அதை பற்றி கேட்டிருந்தாங்க. ஆர்டிகிள் 342. ஓகேங்களா? அந்த 2019 அமெண்ட்மெண்ட்ல எந்தெந்த ஆர்டிகிள் சேர்ந்தது அப்படிங்கிறத கேட்டிருந்தாங்க. ஓகேங்களா? அந்த மாதிரி 342 ஏன்னு நினைக்கிறேன். அந்த ஆர்டிகிள் ஒரு 3 ஆர்டிகிள் வரும். பின்வருவற்றில் எதை தவறானது சரியானது அப்படின்னு கேட்டிருந்தாங்க. ஓகேங்களா? அந்த மாதிரி அப்போ ரீசெண்டாக நடந்த கரண்ட் அஃபேர்ஸ் சார்ந்து ஏதாவது உள்ள பிடிச்ச ஆர்டிகிள் கேட்குறாங்க. அப்படி இல்லாட்டி கரண்ட் அஃபேர்ஸ் சார்ந்த பாலிட்டி கொஸ்டின்ஸ் ஏதாவது ஒரு 3 கொஸ்டின் புக்கை விட்டு வெளியே போயிடும். அந்த 3 கொஸ்டின்ஸுக்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா எஃபர்ட் போடுற மாதிரி இருக்கும். ஆனால் பேலன்ஸ் இருக்கிற கொஸ்டின் எல்லாம் கண்டிப்பாக புக்குள்ள தான் இருக்கும். குறிப்பாக 11, 12 புக்கை நீங்கள் படிச்சு தான் ஆகணும், வேற வழியே இல்லை ஜிஎஸை பொறுத்த வரைக்கும். ஓகேங்களா? அடுத்து ஜாகிரபியோட மேஜர் பார்ட்டு 10th புக்லேயே கவர் ஆயிடுது. நம்ம சிலபஸ்ல சொல்லியிருக்க வார்த்தைகள் 10th புக்லேயே கவர் ஆயிடுது. 10th ஃபர்ஸ்ட் டைம்லையும் செகண்ட் டைம்லையும் இதில் ஒரு 5 யூனிட், அதில் ஒரு 2 யூனிட், மொத்தம் 7 யூனிட்டை படிச்சிங்கன்னா மேஜர் பார்ட்டு கவர் ஆயிடுது. ஆனால் என்ன பண்ணிடுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் 19 குரூப் 4லையும் எடுத்து பாருங்க, 22 குரூப் 4லையும் எடுத்து பாருங்க. 12th ஜாகிரபியில் பாக்ஸில் இருக்கும் நூறு காம்ப்ளெக்ஸ் எந்த பாலைவனத்தில் அமைந்துள்ளது. அது வந்து 12th ஜாகிரபியில் ஒரு பாக்ஸ் கொஸ்டின். அதே மாதிரி ரொம்ப இம்பார்ட்டண்டாக இருக்கிற உங்களுக்கு புக்கை எடுத்து பாருங்க, இந்த பாக்ஸ் கொஸ்டின் இம்பார்ட்டண்டாக தோணுது, இது சிலபஸில் இருக்கிற மாதிரி வார்த்தையா இருக்குது அப்படின்னு உங்களுக்கு +1 +2 ஜாகிரபியில் எந்தெந்த பாயிண்ட் தோணுதோ அதை மட்டும் பாருங்க. உங்களுக்கு புக்கை ஃபுல்லாக வாசிங்கன்னு நான் சொல்லலை, புக்கை ஃபுல்லாக படிங்கன்னு நான் சொல்லலை. புக்கை எடுத்து நீங்கள் திருப்பும் போது இந்த பாக்ஸ் கொஸ்டின் நம்ம சிலபஸில் ஒத்து போகிற மாதிரி வருது, இது வந்து இந்தியாவை சார்ந்த மாதிரி இருக்குது, அப்போ இது கேட்கலாம் அப்படின்னு உங்களுக்காக ஒரு தோணும்ல, அப்படி தோன்றதை மட்டும் நீங்கள் படிங்க ஜாகிரபியை பொறுத்த வரைக்கும். மற்றபடி 10th புக்கு ப்ளஸ் 6th 9th வரைக்கும் இருக்கிற புக்கை ஒரு தடவை நல்லா வாசிச்சுக்கோங்க. ஏன்னா டிஎன்பிசி வந்து ஃபிக்ஸ்டு அப்படின்ற மாதிரிலாம் கிடையாது, இந்த புக்கில் இருந்தால் எடுப்பாங்க அப்படிங்கிற மாதிரிலாம் கிடையாது, எங்கே இருந்து வேணாலும் எடுக்கலாம். ஏன்னா அவங்க ஸ்கூல் புக்குங்கிறது நம்மளா ஒரு அசம்ஷன் மட்டும்தான். 10வது கல்வி தகுதி, அதனால 10வது புக்கு எடுக்கணுன்ற மாதிரிலாம் கிடையாது, அவங்க எங்கேருந்து வேணாலும் எடுக்கலாம். ஆனால் இன்ன வரைக்கும் 10th புக்கு ஸ்கூல் புக்கை வச்சு தான் எடுத்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ அதுக்குள்ள நம்மளால என்னென்ன ஸ்ட்ராட்டஜி பண்ண முடியுமோ அதை மட்டும் பண்ணுங்க. ஜாகிரபிக்கு 11th 12th புக்கில் இம்பார்ட்டன்ஸ் எதுவோ அதை மட்டும் பார்த்துக்கோங்க. ஓகேங்களா? ஃபுல்லாக படிக்கணுன்ற மாதிரிலாம் கிடையாது. அது மாதிரி பாலிட்டி புக்கு அது 6th 12th வரைக்கும் இருக்கிற எல்லா புக்கும் படிச்சு தான் ஆகணும். ஏன்னா பாலிட்டிங்கிறது தமிழ்நாடே கொஞ்சம் நல்லா படிக்கக்கூடிய பார்ட்டு. உங்களுக்கு பாலிட்டி வந்து படிக்க ஆசையாக இருக்கும். ஆனால் கொஸ்டினா நீங்கள் எவ்வளோ நல்லா படிச்சிட்டோம் பாலிட்டின்னு நினச்சி பார்ப்பீங்க. ஆனால் கொஸ்டினா நீங்கள் டெஸ்ட் போடும்போது பாலிட்டியில் அதிகமாக தப்பு வரும். இதுவே ஹிஸ்ட்ரியிலையோ ஜாகிரபிலையோ நீங்கள் பார்த்தீங்கன்னா தப்பு அதிகமாக வராது, பாலிட்டியில் ஆனால் தப்பு அதிகமாக வரும். ஸோ அதெல்லாம் ஓவர் கம் பண்ணணும்னா நீங்கள் ரிப்பீட்டடாக திரும்ப பாருங்கள். அடுத்து எக்கனாமியில் கம்பல்சரி 11th 12th கண்டிப்பாக படிக்கணும். 6th 10th வரைக்கும் இருக்கிற புக்கு நீங்கள் எக்கனாமி எடுத்து எக்கனாமியும் பாலிட்டியும் 6th 10th வரைக்கும் படிக்கணும்னு நீங்கள் நினச்சிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒரே வாரத்தில் ஒரு வாரம் எஃபர்ட் கரெக்டாக போட்டிங்கன்னா 6th 10th வரைக்கும் இருக்கிற எக்கனாமியும் பாலிட்டியும் ஒரே வாரத்தில் படிச்சிடலாம். ஏன்னா கண்டென்ட் கம்மி 6th 10th வரைக்கும் இருக்கிறதுல. ஆனால் 11th 12th போனீங்கன்னா கொஞ்சம் அதிகமாக இருக்கும், அதுக்கு கொஞ்சம் நம்ம தனியாக பிளான் பண்ணி தான் படிக்கணும். ஓகேங்களா? நீங்கள் ஜிஎஸ்ஐ பொறுத்த வரைக்கும் ரொம்ப காம்ப்ளிகேட் பண்ணி ரொம்ப அதை பற்றி ஒரு விஷயம் நமக்கு கொஞ்சம் ப்ரெஷராக இருக்குன்னா ஜஸ்ட் நீங்களே அந்த ப்ரெஷரை வந்து லைட்டாக உணர்ந்துட்டு அதை ரிலீஸ் பண்ணிட்டு போயிடுங்க. ஓகேங்களா? நமக்கு பாஸ் பண்ணுறதுக்கு தேவையான கண்டென்ட் தமிழில் இருக்கு, மேக்ஸில் இருக்கு. ஓகேங்களா? அதை தாண்டி ஜிஎஸ்ல என்ன இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் நல்லா நார்மலாக இதெல்லாம் படிச்சிங்கனாலே நிறைய பேர் நான் 75க்கு 40 போடுவாங்கங்க. 40 மார்க்குங்கிறதுலாம் அசால்ட்டு. 75க்கு 40 மார்க்லாம் ஈஸியாக போடுவாங்க. ஓரளவு கொஞ்சம் பார்த்தவங்களே இந்த 40க்கு மேலே பூஸ்டப் பண்ணுறதுக்கு தான் நீங்கள் கொஞ்சம் சின்ன எஃபர்ட் போடணும். இப்போ எப்படி ஜாகிரபியில் இந்த 11th 12th பார்க்க சொல்லி ஒரு சின்ன எஃபர்ட் போடுறீங்களா, அந்த சின்ன எஃபர்ட் போடுறதுனால ஒரு 2 மார்க் உங்களுக்கு பூஸ்டப்பாக கிடைக்கும். மற்றவங்களுக்குலாம் கிடைக்காது. இந்த ஜாகிரபி புக்கெலாம் நிறைய பேருக்கு இருக்கவே இருக்காது. எனக்கு தெரிஞ்சு இந்த மாதிரி புக்கு இருக்கா அப்படிங்கிறது நிறைய பேருக்கு தெரியாது, இருக்கவும் இருக்காது. அந்த புக்கில் நீங்கள் தேடி ஒரு 10 பாயிண்ட்ஸ் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் எடுத்து வைக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ அந்த 12th ஜாகிரபியில் ஒரு இடத்துல இருக்கும், தமிழகத்தின் முதல் கடல் காற்று பண்ணை. ஓகேங்களா? இந்த பாயிண்ட் ஸ்கூல் புக்ல எங்கேயுமே இல்லை, 12th ஜாகிரபியில் இருக்கு. தனுஷ்கோடி அப்படிங்கிறது ஆன்சர். ஓகேங்களா? இந்த மாதிரி பாயிண்ட்ஸ் சிலபஸ்ல இருக்குல்ல. தனுஷ்கோடி எங்க இருக்கு? தமிழகத்துல தான் இருக்கு. அப்ப தமிழ்நாட்டுல இருந்து கொஸ்டின் செட் பண்ணலாம்ல. அப்ப இந்த மாதிரி பாயிண்ட்ஸை நீங்க தேடக்கூடிய இடம் எதுவா இருக்கணும்னா இந்த மாதிரி 12th ஜாகிரபி,
பாலிட்டி, ஹிஸ்ட்ரி புக்ஸ், இந்த மாதிரி புக்ஸாக இருக்கணும். ஜிஎஸ்சிக்கெலாம் கொஞ்சம் கொஞ்சம் மற்றவங்களை விட கொஞ்சமாக வித்தியாசமாக சிந்திச்சு பாருங்க, ஜிஎஸ் தானாகவே உங்களுக்குலாம் கவர் ஆகும். குறிப்பாக சொல்கிறேன், 3 மாதம் தான் டைம் இருக்கு, நான் ஏற்கனவே எக்ஸ்பீரியன்ஸ் கேண்டிடேட் அப்படின்னா உங்களுக்கே ஒரு ஸ்ட்ராட்டஜி இருக்கும், அதை வச்சு நீங்கள் பிடிச்சி போயிடுங்க. நான் ரொம்ப புதுசு சார் அப்படிங்கிறவங்க தமிழ் மேக்ஸை நல்லா பாருங்க, ஜிஎஸ்ல சின்ன சின்ன ஸ்ட்ராட்டஜைஸ் பண்ணுங்க, நீங்களாவே உங்கள் ஓன் ஸ்ட்ராட்டஜைஸ் ஃபாலோ பண்ணுங்க. இந்த மாதிரி +1 +2 புக்கில் கொஞ்சம் கொஞ்சம் பார்க்கறது, திரும்ப திரும்ப புக்ஸை படிக்கிறது, இந்த மாதிரி விஷயங்கள் மட்டும் பண்ணுங்க. கரண்ட் அவர்ஸையும் சயின்ஸுக்கும் நான் என்ன பண்றது அப்படின்னு கேட்டிங்கன்னா, லட்சக்கணக்கான பேர் வந்து கரண்ட் அவர்ஸுக்கு மந்த்லி கரண்ட் அவர்ஸ், வீக்லி கரண்ட் அவர்ஸ், டெய்லி கரண்ட் அவர்ஸ்லாம் போடுவாங்க. அதை எல்லாத்தையும் படிச்சுட்டு இருக்கணுமான்னு கேட்டால் எனக்கு தெரிஞ்சு இல்லை. ஏன்னா குரூப் 4ல வந்து மேஜராக வந்து கரண்ட் அவர்ஸ் சார்ந்த கொஸ்டின்ஸை அதிகமாக அதாவது ஒருத்தன் கண்டிப்பாக பாஸ் பண்ணுறதுக்கு கரண்ட் அவர்ஸ் படிச்சே ஆகணும் அப்படிங்கிற கட்டாயத்திலலாம் குரூப் 4 கிடையாது. குரூப் 2 குரூப் 1 வேணா கண்டிப்பாக இருக்கு, குரூப் 4 அந்த கட்டாயத்தில் இல்லை. ஸோ அதனால அதுக்குன்னு இந்த சப்ஜெக்ட் ஒமிட்டும் பண்ணிடக்கூடாது. என்ன பண்ணணும்னா, மந்த்லி வீடியோஸ் போடுவாங்கல்ல, கரண்ட் அவர்ஸுக்குன்னு மந்த்லி வீடியோஸ் போடுவாங்க, நிறைய பேர் போடுவாங்க, சாரும் கூட போடுவார். ஜனவரி மந்த்துக்கு ஒரு வீடியோ, ஒரு 40 நிமிஷம் இருக்கும், இல்லாட்டி 30 நிமிஷம் இருக்கும். கிட்டத்தட்ட அதில் பாயிண்ட்ஸாக வந்து ஒரு 50-60 பாயிண்ட்ஸ் சொல்லியிருப்பாங்க. அந்த 60 பாயிண்ட்ஸை ஒரு 2-3 தடவை கேளுங்களேன். ஒரு 5 மாதம் வீடியோ வருதுன்னு வச்சு, ஜனவரியிலேருந்து இப்போ மே வரைக்கும் இந்த 5 மாதம் வீடியோவை டவுன்லோட் பண்ணுறீங்க. அந்த டவுன்லோட் பண்ண வீடியோவை காலையில் ஒரு வீடியோ கேட்குறீங்க, ஜஸ்ட் காதால் கேளுங்க, மறுபடியும் மதியம் ஒரு தடவை கேட்குறீங்க. அடுத்த வாரம் அதே மாதிரி ஜனவரி மாதத்தை காலைல ஒரு தடவை மதியம் வருது, அதுக்கு அடுத்த வாரம் காலைல ஒரு தடவை மதியம் வருது. இது மாதிரி 3 தடவை கேட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், கரண்ட் அவர்ஸ் கண்டிப்பாக நீங்கள் கேட்டது வருமானதை சொல்ல முடியாது. ஆனால் நீங்கள் படிக்கலை அப்படிங்கிறதுல ஒரு இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸில் போவீங்கல்ல எக்ஸாம் காலுக்குள்ள, அது வந்து அந்த வீடியோ வந்து உங்களை தவிர்த்துரும். ஓகேங்களா? சயின்ஸை வந்து உண்மையிலேயே சொல்லணும்னா, சயின்ஸில் ஃபிசிக்ஸ் வந்து ரொம்ப ஈஸியாக படிக்கலாம். ரீசெண்டாக கேட்குற சயின்ஸ் கொஸ்டின்ஸ் வந்து நிறைய பேர் கொஞ்சம் அட்டன் பண்ண முடியாத மாதிரி, கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடாக இருக்கிற மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது. ஆனாலும் நீங்கள் கொஞ்சம் கொஞ்சம் உங்களுக்கான அதான் ஒரே ஒரு மெத்தட் நான் சொல்லுவாங்க அடிக்கடி என்கிட்ட, அண்ணா இதை எப்படி படிக்கிறது, அதை எப்படி படிக்கிறது என்கிட்ட பசங்க கேட்டாங்கன்னா நான் ஒன்று சொல்லுவேன், சயின்ஸை பொறுத்த வரைக்கும் நீ புக்கை எடு, உனக்கு படிச்சா இது எனக்கு மறக்காதுன்னு எதுலாம் உனக்கு தோணுதோ அதை மட்டும் படி. நான் என்னடா இது இந்த வார்த்தைலாம் நான் எத்தனை தடவை வாய்ச்சாலும் உச்சரிக்கவே முடியலையே அப்படின்னு நினைக்கிறத தயவு செஞ்சு இந்த 3 மாதத்துல நீங்கள் எக்ஸ்பெரிமெண்ட்லாம் பண்ணி பார்க்க வேணாம். நான் இந்த 3 மாதத்துல சயின்ஸில் நான் வில்லான்னு ஆகிறேன் அப்படின்னு நினச்சி இங்கே இருக்கிற 125 மார்க்கை விட்டுறாதீங்க. ஓகேங்களா? படிங்க, கண்டிப்பாக சயின்ஸும் வேணும் தான், நான் எந்த ஒரு சப்ஜெக்டும் வேணான்னு சொல்ல மாட்டேன், வேணும் தான். ஆனால் உங்களுக்கு படிக்கும்போது எது உங்களுக்கு இது நமக்கு மறக்காது அப்படின்னு தோணுகுதோ அந்த பாயிண்ட்ஸை மட்டும் சயின்ஸில் வச்சுக்கோங்க. இன்னொன்று, இதையும் ஓவர் கம் பண்ணுறதுக்கு என்ன மெத்தடுன்னா, லாஸ்ட்டாக இப்போ 2020 எடுத்துக்கோங்க, ஒரு 40-50 கொஸ்டின்ஸில் சயின்ஸை மட்டும் பிரித்து சாரே போட்டிருப்பாங்க, வேர் டு ஸ்டடி அப்படிங்கிற மாதிரி போட்டு, டு யூ நோ, ஸ்கூல் புக்ஸில் பாக்ஸில் இருக்கிறது, புக் பேக் கொஸ்டின்ஸு, ஒன்லைனரு, இதெல்லாம் போட்டிருப்பாங்க. அதெல்லாம் இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ அதிகபட்சம் ஒரு 40-50 பேஜ் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அந்த 50 பேஜை கொஞ்சம் எஃபர்ட் போட்டு படிச்சிருங்க, இந்த சயின்ஸுக்கான பயம் போயிடும். ஓகேங்களா? அப்போ சயின்ஸு ஓரளவு ஓகே தான். ஜிஎஸ்ஸை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு எத்தனை மணி நேரம் நின்று ஒருத்தர் எக்ஸ்பிளைன் பண்ணாலும் உங்களை ஃபுல்ஃபில் பண்ணவே முடியாது. ஏன்னா ஜிஎஸ்ங்கிறது ஒரு கடல், அது எல்லாருமே சொல்லி நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. எத்தனை மணி நேரம் நின்று பேசினாலும் ஜிஎஸ்ல உங்களை சாட்டிஸ்ஃபை பண்ணவே முடியாது. ஏன்னா அவ்வளோ விஷயங்கள் இருக்கு. இப்போ 11th ஹிஸ்ட்ரி புக்கே எடுத்து பார்த்தீங்கன்னா 11th 2 டேர்ம் இருக்கும். இந்த 2 டேர்ம்ல கிட்டத்தட்ட நம்ம மொத்த ஹிஸ்ட்ரியே கொடுத்துருப்பாங்க. அவ்வளோ ஆண்டு, அவ்வளோ பேர், சோழர்கள், பல்லவர்கள், பாண்டியர்கள், அப்படி இப்படி இருக்கு, அவ்வளோ பேர் இருக்கும். இவ்வளவையும் நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். இந்த 3 மாசத்துக்குள்ள நான் வந்து இதை 3 மாசத்துக்குள்ள நான் ஹிஸ்ட்ரியை படிச்சு முடிக்கிறேன் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு தயவு செஞ்சு புதுசாக எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணாதீங்க. எது வேணும் வேணாம் அப்படிங்கிறத பிரிச்சறிய கற்றுக்கோங்க. ஓகேங்களா? அதுக்கான ஸ்ட்ராட்டஜைஸ் வீடியோ நிறைய இருக்கு. ஓகேங்களா? பேசணும்னா நம்ம நிறைய பேசிட்டு போகலாம். இந்த ஹிஸ்ட்ரியை வச்சு மட்டுமே இன்னும் ஒரு 1 மணி நேரம் கூட பேசலாம். கிளாஸ் எடுக்கணும்னாலும் எடுக்கலாம், பேசணும்னாலும் பேசலாம். அவ்வளோ தூரம் பேசுறதுக்கு எதுக்கும் ஒன்றும் இல்லை. ஃபர்ஸ்ட் இந்த வீடியோவோட மெயின் நோக்கம், இங்கே நீங்கள் பயப்படுற அளவுக்கோ நீங்கள் ரொம்ப இவ்வளோ காம்ப்ளெக்ஸ் இருக்கிற அளவுக்கோ குரூப் 4ல எதுவுமே இல்லை. ரொம்ப ஈஸியான எக்ஸாம் தான். ஓகேங்களா? 19 வயசுலயும் ஒருத்தர் வேலைக்கு போறாங்க, 35 வயசுலயும் ஒருத்தவங்க பாஸ் ஆகுறாங்க. ஒரு சில இந்த ரிசல்ட் வர்ற டைம்ல பார்த்துருப்பீங்க, 50 வயதுல மதிக்கத்தக்க பெண் குரூப் 4 தேர்வில் வெற்றி அப்படின்னு சொல்றாங்க. இப்போ 50 வயசு, நம்மளால 25 வயசு தாண்டி முடிச்சவங்களே ஒரு கான்சன்ட்ரேட் பண்ணி 3 மணி நேரம் ஒரு இடத்துல உட்காந்து படிக்க முடியல. 50 வயசு இருக்கிறவங்க எப்படி படிச்சு அந்த வேலையை வாங்கியிருப்பாங்க? 19 வயசு பையன் காலேஜ் முடிச்சுட்டு வெளியே வந்தவொடனே ஒரு என்ஜாய்மெண்ட் எல்லாம் சுருக்கிக்கிட்டு எப்படி படிச்சு அவனால பாஸ் பண்ணியிருப்பான்?
ஓகேங்களா? அப்போ எல்லாராலையும் பண்ணக்கூடியது தான். நம்ம ஏன் பண்ணலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சரௌண்டிங் நம்ம அந்த மாதிரி கட்டமைச்சிருக்கோம். ஓகேங்களா? சின்ன சின்ன ஆசைகளுக்காக ஒரு சில விஷயங்களை நம்ம இழக்கிற மாதிரி நிலைமை ஆயிடுது. அதனால மட்டும்தானே ஒழிய வேற எதுவுமே கிடையாது. எல்லாராலையும் முடியும். ஓகேங்களா? இப்போ இவங்க பாஸ் பண்ணுவாங்க, இவங்க பாஸ் பண்ண மாட்டாங்க அப்படிங்கிற பேச்சுக்கே இடம் இல்லை. ஓகேங்களா? எல்லாராலையும் பாஸ் பண்ண முடியும். ஸோ எல்லாருமே நல்லா படிங்க, நல்லபடியாக பாஸ் ஆகுங்க. சீக்கிரம் சர்வீஸுக்கு வந்து நல்லபடியாக வேலை பார்க்கணும். ஓகேங்களா? ஓகே, இந்த பார்ட் நம்ம என்ன பார்க்க போறோம்னா, என்னோட டிபார்ட்மெண்ட், குறிப்பாக ஒரு டிபார்ட்மெண்ட்ல இருந்தும் உங்களுக்கு நிறைய பேர் வீடியோ பார்த்துருப்பீங்க. நிறைய பேருக்கு இப்போ ஃபியூச்சரில் இப்போ ரீசெண்டாக கூட பாருங்களேன், என் கூட நாங்கள் நிறைய பேர் போஸ்ட் எடுத்த இந்த செட்லேயே ஏன் அளவுக்கு ஃப்ரீயாக யாரும் இருக்காங்களா அப்படின்னு கேட்டால் இல்லை. இந்த இப்போ நமக்கு கன்வீனியன்ட் டைமு ரொம்ப ஒரு சில பேர்லாம் அந்த மித்து தாங்க, 24 hours விஓனா டியூட்டி இருக்கும் அப்படிங்கிற மாதிரிலாம், அதெல்லாம் ஒரு மித்து தான். நான் இப்போ ஒரு 5 மாதத்துக்கு மேலே நான் ஒர்க் பண்ணுறேன். எனக்கு அந்த மாதிரி எந்த ஒரு ப்ரெஷரும் அந்த மாதிரி எனக்கு தெரியலை. ஒர்க்கிங் ஹவர்ஸும் எனக்கு கன்வீனியன்ட்டான டைம் தான் இருக்குது. நமக்கு அட்டண்டன்ஸ் கிடையாது, நமக்குன்னு இண்டிவிஜுவல் ஆஃபீஸு, நமக்குன்னு ஒரு அசிஸ்டன்ட்டு, இதெல்லாம் வேறு எந்த ஜாப்பில் கிடைக்கும் சொல்லுங்கள்? குரூப் 4ஓட பேர் என்ன? ஜூனியர் அசிஸ்டன்ட். ஆனால் விஓவுக்கு தனியாக ஒரு அசிஸ்டண்ட்டே இருக்காங்க. ஓகேங்களா? இந்த மாதிரி நீங்கள் ஒரு சர்க்காஸ்டியமாக ஒரு ஹிட்லர், ஒரு ரூரல் மாதிரி கூட இருக்கலாம். ஒரு நல்ல அதிகாரத்தோட ஒரு ரூரல் மாதிரி கூட, அது என்ன, ஆட்சியாளர் அப்படின்னு சொல்லுவோம்ல, ஒரு அரசர் மாதிரி கூட அந்த வில்லேஜுக்குள்ளே இருக்கலாம். இப்போ எனக்கு எடுத்துக்கிட்டிங்கன்னா, என்னோட வில்லேஜ் அரியலூர் தாலுக்காக்குள்ள புங்கங்குழி அப்படிங்கிற வில்லேஜ். புங்கங்குழி அப்படிங்கிற வில்லேஜ் கிட்டத்தட்ட இந்த வில்லேஜ் வந்து ஒரு 900 ஹெக்டர், அதாவது ஆவரேஜா ஒரு 2500 ஏக்கர் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இவ்வளவு கிட்டத்தட்ட அந்த வில்லேஜோட மக்கள் தொகை ஒரு 5,000-6,000 பேர் இருப்பாங்க. இந்த 900 ஹெக்டருக்குள்ள எந்த ஒரு பர்த்து, டெத்து, ஆக்சிடென்ட்டு, வேற ஏதாவது களவு போறது, கொலை நடக்கிறது, ஒரு எந்த வித நல்லதா இருக்கட்டும் கெட்டதா இருக்கட்டும், அதை கவர்மெண்ட்டுக்கு ஃபர்ஸ்ட் ரிப்போர்ட்டரா யார் இருப்போம்னா நம்ம தான் இருப்போம். அதே மாதிரி இந்த 5000 மக்கள் இருக்காங்கல்ல, அந்த 5000 மக்களுக்கும் அரசு சார்ந்த அனைத்து சர்டிபிகேட் வழங்குறது யாரு? விஓ தான். நீங்க எந்த சர்டிபிகேட் வேணாலும், யார் வேணாலும் சைனிங் அத்தாரிட்டி இருக்கலாம். ஆனா ஃபர்ஸ்ட் அதை விசாரணைக்கு உட்படுத்துற அதிகாரி யாரா இருப்பாங்கன்னு பாத்தீங்கன்னா ஒரு விஓ தான் இருப்பார். இந்த வேலையில நிலம் சம்பந்தமான அனைத்து தகவல்களும் யாருக்கிட்ட இருக்கும்னா விஓட்ட தான் இருக்கும். உங்களோட வீட்டு மனையா இருக்கட்டும், இல்ல நிலம், காடு வச்சிருப்பாங்கல்ல, இல்லை காடு, பட்டா, சிட்டான்லாம் சொல்லுவோம்ல, அதான் டிபார்ட்மெண்ட்டுக்குள்ள வந்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். ஓகேங்களா? அது சம்பந்தமான அனைத்து வேலைகளையும் யார் பார்ப்பாங்கன்னா விஓ தான் பார்ப்பாங்க. குறிப்பா அவங்களுக்கு இருக்கிற கிராம நிர்வாக அலுவலர் பேர் மட்டும் கிடையாது, பர்த் அண்ட் டெத் ரிஜிஸ்ட்ரார் அப்படின்னு சொல்லுவாங்க. இது யாருக்கெல்லாம் இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு சப் ரிஜிஸ்டருக்கு இருக்கு. பர்த் அண்ட் டெத், ஒருத்தர பிறப்பு இறப்ப பதிவு செய்யற அதிகாரம் சப் ரிஜிஸ்டருக்கு முன்னாடி இருந்தது. இப்ப விஓ கிட்ட தான் அந்த அதிகாரம் இருக்கு, பர்த் அண்ட் டெத் ரிஜிஸ்டர் பண்றதுக்கான அதிகாரம். ஓகேங்களா? ஒருத்தர் பிறக்கிறதும் சரி இறக்கிறதையும் சரி முடிவு பண்ற அதிகாரம் யார்கிட்ட தான் இருக்கு? விஓட்ட தான் இருக்கு. இது நீங்க ஒரு ஜூனியர் அசிஸ்டண்டா இருக்கும்போது கரெக்டா ஆஃபீஸ் டைமுக்குள்ள நீங்க உள்ள போகணும். ஆஃபீஸ் முடிச்சதுக்கு அப்புறம் தான் வெளியே வரணும். ஓகேங்களா? உங்களுக்கான கன்வீனியன்ட் டைம் இல்லை, உங்களுக்கான எதுவுமே இல்லை. அட்டண்டன்ஸ் கம்பல்சரி அங்கெல்லாம். இப்போ விஓவில் பொறுத்த வரைக்கும் அட்டண்டன்ஸ் இல்லை. நீங்கள் ஃபியூச்சருக்கு எக்ஸாமுக்கு படிக்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த போஸ்ட்டில், குறிப்பாக ஜூனியர் அசிஸ்டண்ட்டை நீங்கள் ஒரு குரூப் 4 கிளியர் பண்ணுறீங்க, நான் நல்ல மார்க் எடுத்திருக்கேன், நான் ஃபியூச்சருக்கு ஆனால் கண்டிப்பாக படிப்பேன், நான் கண்டிப்பாக குரூப் 4ல மட்டுமே இருக்க மாட்டேன், நான் ஒரு குரூப் 2 குரூப் 1 ஆஃபீஸர் ஆக போகிறேன் அப்படின்னு நினைக்கிறவங்க, இங்கே அதுக்கான நேரம் ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்குது. ஓகேங்களா? பர்சனலாக ஃபீல் பண்ணியிருக்கேன், ரொம்ப ரொம்ப நேரம் அதிகமாக இருக்குது. நீங்கள் தாராளமாக எடுக்கலாம், தாராளமாக அதை சர்வ் பண்ணலாம். இப்போ ரீசெண்டாக இந்த போஸ்ட்டில் ரொம்ப வேக்கன்ட் ரொம்ப ரொம்ப கம்மியாயிட்டே இருக்கு. நீங்கள் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா தெரியும். 2017 கால்ஃபர் வந்தப்போ 1600 வேக்கன்ட் இருந்தது குரூப் 4 விஓ. அடுத்து 2019 700 சொச்சம் விஓ இருந்தது. இப்போ 2022 நாங்கள் போனப்போ 425 விஓ இருந்தது. இப்போ உங்கள் கால்ஃபரில் 108 தான் கொடுத்துருக்காங்க. என்ன ரீசன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஜாபோட நேச்சர் பிடிச்சி போய், இந்த ஜாப்ல நம்ம இஷ்டத்துக்கு இருக்கலான்றத பிடிச்சி போய் இந்த இடத்த விட்டு ப்ரொமோஷனே யாருமே ஆக மாட்டேங்கிறாங்க. அப்ப எந்த அளவு இந்த இடம், நிறைய பேர் நீங்க சொல்றீங்க 24 hours டியூட்டி, விஓனா கஷ்டப்படணும், விஓனா எந்த விஷயமா இருந்தாலும் போய் அன்டைம்ல யார் ஃபோன் பண்ணுவாங்க, போய் நிக்கணும் போகணும் அப்படின்னு நிறைய சொல்றீங்கல்ல. அப்படியெல்லாம் இவ்வளவு கஷ்டம் இருந்தா ஏன் யாருமே ப்ரொமோஷன் ஆக மாட்டேங்கிறாங்க? அப்ப இங்கனக்குள்ள ஏதோ ஒரு நமக்கு தேவையான நேரங்கள் கிடைக்குது, நமக்கு தேவையான
டைம் இருக்கு, நம்ம ஃபேமிலி கூட ஸ்பெண்ட் பண்றதுக்கான நேரம் இருக்கு, பத்தாவதுக்கு நம்ம டிஸ்ட்ரிக்ட் உள்ள இருக்கிறோம், இவ்வளோ அட்வான்டேஜ் இருக்குல்ல. அதனால தானே யாருமே இங்க இருந்து ப்ரொமோஷன் ஆக மாட்டேங்கிறாங்க. அப்ப நீங்க வெளி உலகம் சொல்றதை நம்பி நிறைய பேர் ஜூனியர் அசிஸ்டன்ட் எடுத்துட்டு நிறைய பேர் கஷ்டப்படுறத என் காதால நான் கேட்டிருக்கேன். உங்களுக்கு நான் கண்டிப்பா படிக்கணும் அப்படின்னு நீங்க நினைக்கிறவங்க, என்னோட பர்சனல் ஒப்பீனியன், நான் இந்த 5 மாசம் வேலை பார்த்ததை வச்சு சொல்றேன், தாராளமா வியோவை சூஸ் பண்ணலாம். கண்டிப்பா இது ஒரு நல்ல சேவையாகவும் இருக்கும். எப்படின்னா, நீங்க ஜூனியர் அசிஸ்டண்டா போறீங்க, ஒரு ஃபைல் ரெடி பண்ணி உங்க உயரதிகாரிக்கு கொடுக்கறது எப்படி, நீங்க ஒரு ஃபைல் ரெடி பண்ணி உங்களுடைய மக்களுக்கு கொடுத்து ஒரு கஷ்டப்படுறவங்க ஒருத்தங்க. இப்ப நான் என்னோட வில்லேஜ்ல நான் போனதுக்கு அப்புறம் குறைஞ்சபட்சம் ஒரு 25 இருந்து 30 பேத்துக்கு ஓஏபின்னு சொல்லுவோம்ல, ஓல்ட் ஏஜ் பென்ஷன், அந்த 25 இருந்து 30 பேத்துக்கு நான் ரெக்கமெண்ட் பண்ணி வாங்கி கொடுத்துருக்கேன். அந்த 25 இருந்து 30 பேத்துக்கு நீங்க ரெக்கமெண்ட் பண்ணும்போது அந்த வயசான அம்மாவோ அப்போ அந்த தாத்தாவோ நம்ம கிட்ட வந்து கையெடுத்து கும்பிட்டு நீ நல்லா இருக்கணும் சாமி அப்படின்னு சொல்றது எவ்வளவு பெரிய விஷயம். இது ஜூனியர் அசிஸ்டன்ட்ல வேற எந்த போஸ்ட்ல கிடைக்குமான்றது நான் ஃபீல் பண்ணதில்லை பர்சனலா. அதே மாதிரி 2 பேத்துக்கு இருக்கிற இடையில இருக்கிற நில பிரச்சனைய நீ வேற பஞ்சாயத்து வச்சு கூட ஒரு சில பேர்லாம் பிரச்சனை சால்வ் ஆயிருக்காது. ஆனா நம்ம ஏங்க உங்க இடத்துல இதான் பிரச்சனை, நீ உங்களுக்கு தம்பிக்கும் நீங்க பிரச்சனை பண்ணிட்டு இருந்தா காலத்துக்கும் பிரச்சனை தான் பண்ணிட்டு இருக்கணும், இதை பண்ணுங்க அப்படின்னு சொல்லி 2 குடும்பத்துக்கு இடையில இருக்கிற சுமூகமான விஷயத்த கூட நம்ம அந்த நில சார்ந்த விஷயங்களை நம்ம தீர்த்து வைக்கலாம். ஓகேங்களா? அதுக்குன்னு இது கட்ட பஞ்சாயத்து ஆஃபீஸான்னு நினைச்சிடாதீங்க. பிரச்சனை இதான் அப்படிங்கிறத உங்களுக்கு தெரியும் அப்படிங்கிறத நீங்க எக்ஸ்பிளைன் பண்ணலாம். ஓகேங்களா? அது மாதிரி தேர்தல் பணியா இருக்கட்டும், எல்லாமே ரொம்ப ஈஸியா தான் இருக்கும் ஜாபு. இந்த 108 போஸ்ட் இருக்கு, நான் வந்து வேற ஏதாவது தமிழ் வளர்ச்சித்துறை ரொம்ப ஃப்ரீயா இருக்கும்னு சொல்றாங்க, காலைல போயிட்டு மதியம் வந்துடலான்னு சொல்றாங்க, அப்படி இப்படின்னு நினைக்கிறீங்க. 108 போஸ்ட்ல உங்க ஓன் டிஸ்ட்ரிக்ட்ல உங்களுக்கு விஓ கிடைக்குதுன்னா தாராளமா எடுங்க. அதர் டிஸ்ட்ரிக்ட்னா உங்களுக்கு கொஞ்சம் கன்வீனியன்ஸ், எந்த ஒரு போஸ்ட்டுமே அதர் டிஸ்ட்ரிக்ட்ல இருந்தா இப்போ கஷ்டம் தானே. இப்போ உங்களோட சொந்த டிஸ்ட்ரிக்ட் விருதுநகர், நீங்க வேலை பார்க்கறது இங்க நாகப்பட்டினத்தை வேலை பார்க்கணும்னா எந்த வேலை பார்த்தாலுமே அது உங்களுக்கு கஷ்டம் தானே. ஜூனியர் அசிஸ்டன்ட்னு இல்லை, விஓன்னு இல்லை, எந்த இதான கஷ்டம் தான். குரூப் 4 பொறுத்த வரைக்கும் உங்க ஓன் டிஸ்ட்ரிக்ட்ல வேலை கிடைக்கிறது ஒரு வரம் மாதிரி. குறிப்பா என்னோட டிபார்ட்மெண்ட்ல விஓவா உங்களுக்கு ஓன் டிஸ்ட்ரிக்ட்லேயே கிடைக்குதுன்னா அது வந்து வரத்துலையும் தவம் மாதிரி. உங்களுக்கு உங்க வீட்டில இருந்து நீங்க போய்க்கலாம், உங்களோட குடும்பத்தோட ஸ்பெண்ட் பண்ணலாம், உங்களுக்கான நேரம் கிடைக்குது, நீங்க அதை எப்படி எப்படிலாம் யூஸ் பண்ணணுமோ எக்ஸாமுக்காக யூஸ் பண்ணலாம், படிக்கலாம், போகலாம். ஸோ இது சம்பந்தமா மற்றவங்க சொல்ற மித்தை வந்து தயவு செஞ்சு நம்பாதீங்க. சின்ன சின்ன பிரச்சனைகள் வருங்க, எந்த ஒரு கவர்மெண்ட் ஆஃபீஸும் இப்பெல்லாம் ஃப்ரீயா இருக்கிறது இல்லை. சின்ன சின்ன பிரச்சனைகள் எல்லா இடத்துலையும் வருது. அதெல்லாம் பார்த்து பெரிய பிரச்சனைகளை போய் நீங்களாவே போய் ஆஃபீஸ் டைம்ல உட்காந்து மாட்டிக்காதீங்க. மற்றபடி எனக்கு ஆஃபீஸ்ல பெஞ்ச் ஒர்க்கு தான் எடுக்க போறேன் அப்படின்றவங்க தாராளமா நீங்க எடுங்க, தாராளமா வேலையை பாருங்க. ஆனா எனக்கு விஓ எடுக்கலான் இருக்கேன், ஆனா ஒரு சில பேர் இதெல்லாம் சொல்றாங்களே கஷ்டமா இருக்குமோன்னு சொல்றாங்களேன்னு நினைச்சிக்காதீங்க. கஷ்டம் எல்லா வேலையிலயும் இருக்கு. மற்ற வேலையை கம்பேர் பண்ணும்போது இங்க ஒரு எட்ஜ் வேணா கூட இருக்கலாம், ஆனா நமக்கான நேரமும் இங்க அதிகமா இருக்கு. ஓகேங்களா? தாராளமா இந்த போஸ்ட் எடுக்கலாம். இந்த 2024 எல்லாருமே குரூப் 4ல வெற்றி பெற்று இந்த வீடியோ பார்க்குற எல்லாருமே இங்க வந்து குறிப்பா சாரோட ஸ்டூடெண்டா தான் எல்லாருமே இந்த வீடியோ பார்ப்பீங்க. சார்கிட்ட கவுன்சிலிங் வரும்போது நீங்க சார்கிட்ட வந்து சார் உங்க ஸ்டூடெண்ட் நான் வந்து பாஸ் பண்ணிட்டேன் அப்படின்னு எப்படி நான் வந்து என்னோட கவுன்சிலிங் முடிச்ச வந்து சாரை பார்த்துட்டு போனனோ அதே மாதிரி நீங்க பார்க்குற எல்லாருமே பாஸ் பண்ணணுங்கிறது என்னோட ஆசை, சாரோட ஆசை. ஸோ நன்றி தெரிவிச்சுக்கிட்டு இதோட உங்கள்கிட்ட இருந்து விடைபெறேன்.